மத்தியான வெயில் சுட்டெரிக்க சாலையில் காணல் நீர் பெண்ணின் இடை போன்று இருப்பதாக காட்டி இல்லை என்று அறிவித்து கொண்டிருந்தது. பசிமயக்கம் கண்ணை சுற்ற அலுவலகத்தின் பக்கத்தில் இருந்த சீனாவானா உணவு விடுதியில் சாப்பாடு வாங்கி கொண்டு அலுவலகத்தில் வைத்து சாப்பிட திட்டமிட்டு கிளம்பினேன். சீனாவானா உணவு விடுதியில் மீன் குழம்பு அருமையாக இருக்கும். மீன் குழம்பு உண்பதற்காக பலர் இந்த உணவு விடுதியின் வாடிக்கையாளராக இருந்தார்கள். அதில் நானும் ஒருவன். சாப்பாடு வாங்குவதற்காக அலுவலகத்திலிருந்து லட்சுமியில் கிளம்பினேன். என்னடா புதுசாக லட்சுமி என்று யாரையோ சொல்கிறானே என்ற வினாவில் உங்கள் விழி கேள்விக்குள் போவது எனக்கு தெரியும். லட்சுமி வேற யாரும் இல்லை, எனது இருசக்கர வாகனம்தான். பச்சை நிறத்தில் சும்மா நமிதா போல குதிரை துள்ளலில் இருக்கும் லட்சுமியில் ஏறி உட்கார்ந்து பயணித்தால் ஏதோ விமானத்தில் பயணிப்பது போன்ற கம்பீரம். என் குதிரையின் பின் இருக்கையில் பெரும்பாலும் எந்த பெண்களையும் அமர வைப்பதில்லை. அது என்னவளுக்கான இடம் என்ற அடம் எனக்குள். சீனாவானா கடையை நெருங்கி கடைப்பக்கமாக வண்டியை திருப்பும்போது அந்த நிகழ்வு நடைபெறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. எங்கிருந்தோ வந்த கனரக வாகனம் ஒன்று லட்சுமியின் மீது மோத தூக்கி வீசப்பட்டேன். லட்சுமி உருக்குலைந்து கிடந்தாள். ஆனாலும் என்னவளுக்காக நான் கட்டிய பின்னிருக்கை என்ற தாஜ்மஹால் எந்த சிதைவுமின்றி சிரித்து கொண்டிருந்தது. தலையில் கவசம் போடாததால் கீழே விழுந்த வேளையில் தலை அருகிலிருந்த கல்லில் மோதி தன் உருவை இழந்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. இரத்தம் முகத்தின் வழியாக ஆறாக பாய சாலையில் சாய்ந்து விழுந்தேன். நான் மயங்கிவிட்டேன் என்பது எனக்கு தெரிந்தது. ஆனாலும் உள்ளுணர்வுகள் வெளியில் நடப்பதை உணர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஏம்பா, ரத்த நிறைய வெளியேறி இருக்கும் போலையே. ஆளு பிழைப்பது கஷ்டம்தான். யாராவது 108 கூப்பிடுங்கப்பா. ஏய் தொடாதரா, வழக்கு அது இது என்று நாம தான் அலையணும். அப்புறம் யாராவது கொஞ்சம் தேடி பாருங்கப்பா, அவன் முகவரி ஏதாவது கால் சட்டையில் இருக்கான்னு என்று குரல்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. துடிக்கும் என்னை காப்பாற்ற ஒருவரும் முயன்றதாக தெரியவில்லை. ஒருவன் என் கால் சட்டையில் இருந்த முகவரி தாங்கிய அட்டையை எடுத்தபடி, ஏய் இவர் இந்த பக்கத்து அலுவலகத்தில் இருக்கிறவருப்பா, பாவம்பா, நல்ல மனுஷன், ஏதாவது ஒரு 3 சக்கர வண்டியை கூப்பிடுங்கப்பா, ராயப்பேட்டை கொண்டு போகலாம் என்றபடி வண்டியை தேடத் தொடங்கினான். அப்பாடா, முதலாக என்னை ஒருவன் நல்லவன் என்று சொல்லிவிட்டானே என்ற தன்னலம் சார்ந்த மகிழ்ச்சி அப்போது எனக்குள். மனிதன் எப்போதும் பெருமைக்குள் வாழும் விலங்கு என்பதை என் மனநிலை அடைந்த மகிழ்வு உணர்த்தியது. அடிபட்ட நிலையிலும் எனக்குள் தான் என்ற தற்பெருமை தோன்றி மறைந்தது. ஏன்பா, நீங்களாம் மனுஷங்க தானா? ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கூட அவனை தூக்காம நிற்கிறீங்களே, தள்ளுங்கய்யா. ஏ பரஞ்சோதே, இங்க வா, அந்த மீன்பாடி வண்டியை கொண்டு வா, ராயப்பேட்டை கொண்டு போகலாம் என்றபடி என்னை தூக்கி மீன் வண்டியில் போட்டான் அந்த கருணை மனிதன். மீன் குழம்பு வாங்க வந்த நான் மீன் வண்டியில் இரத்த வெள்ளத்தில். உடம்பை ஈக்கள் போட்டி போட்டு குத்தகைக்கு எடுத்துக்கொண்டன. உடலில் இருந்து வடிந்து கொண்டிருந்த ரத்தம் மீன் வண்டியின் சக்கரங்களின் வழியாக சாலையில் சிவப்பு கோடு போட்டுக்கொண்டு அபாயத்தை அறிவித்து கொண்டிருக்க, சாலையின் ஓரமாக லட்சுமியை இழுத்து போட்டு கொண்டிருந்தார்கள். என்னவளுக்காக கட்டிய பின்னிருக்கை தாஜ்மஹால் என்னை போல அனாதையாக கிடந்தது. ராயப்பேட்டை மருத்துவமனை என் வருகைக்காக காத்திருந்தது என்று பொய் சொல்ல மாட்டேன். மாடுகளைப் போல மனிதர்களை தூக்கி எறியும் இடத்தில் சில நல்ல உள்ளங்களால் மனிதநேயம் காக்கப்படுகிறது. அந்த இடத்தில் நானும் மனிதநேயம் பார்க்க தூக்கி வீசப்பட்டேன். மருத்துவமனையில் வராண்டாவில் படுக்க வைக்கப்பட்ட என்னை யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. கோவில் வாசலில் பிச்சை எடுப்பவன் யாராவது தனக்கு பிச்சை போட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் வருவோர் போவோரை ஏக்கத்துடன் பார்ப்பது போல என் மனம் யாராவது உதவ மாட்டாங்களா என துடித்து கொண்டிருந்தது. அந்த வழியை கடந்து போன ஒரு பெண் மட்டும் என்னை பார்த்து உச்சி குட்டி கொண்டு யாரையோ அழைத்து அவசர பிரிவிற்கு இவரை கொண்டு போங்க அப்படின்னு சத்தமிட்டா. வாழ்வின் கடைசி நிமிடத்திற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்ற உண்மை அப்போது தெரிய ஆரம்பித்தது. அபாய கட்டத்தில் இருப்பவர்கள் சிகிச்சை செய்யப்படும் இடத்தில் அவசரமாக என்னை அனுமதித்து சிகிச்சையை ஆரம்பித்தார்கள். இறப்பின் கடைசி கட்டத்தில் இருப்பவர்களுக்கு பொருத்தப்படும் செயற்கை சுவாசம் எனக்கு பொருத்தப்பட்டது. அவ்வேளையில் அந்த பெண்ணின் பெயரை யாரோ அழைத்தார்கள். ஒரு கணம் திடுக்கிட்டேன். அட, என்னவளின் பெயரா? வியந்தேன். உண்மையான காதல் சாவதில்லை, எந்த உருவிலாவது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த பெண்ணின் பெயர் என் காதலை நினைவுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியது. நானும் என்னவளும் கல்லூரியிலிருந்து காதலித்தோம். எங்களுக்குள் எந்த மறைவும் இருந்ததில்லை. என்னவளை மகிழ்விக்க அவ்வப்போது சில பொய்களை அவிழ்ப்பேன். அதுதான் எங்களுக்குள் வினையானது.
என் தங்கை ஒருத்தியின் அவதூறான செயலை கமுக்கமாக பாதுகாத்திட வேண்டிய சூழலில் நான் மாட்டிக்கொண்டேன். அந்த ரகசியத்தை என்னவள் உடைக்கச் சொன்னாள். முடியாது என மறுத்தேன். காதலை தள்ளி வைத்துவிட்டு போய்விட்டாள். பெண்கள் எப்பொழுதுமே அவசர முடிவெடுத்து விடுவார்கள். என் காதலியும் அதற்கு விதிவிலக்கல்ல. விதி என்னை தனி மரமாக்கியது. மருத்துவமனையில் ஒரு நாள் கடந்துவிட யாரும் என்னை பார்க்க வரவில்லை. யாருக்கு தெரிவித்தார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. அனாதைகளுக்கு ஆண்டவன் துணை இருப்பான் என்பதை எங்கோ படித்த நினைவு. பிடிக்காத கடவுளை மனதிற்குள் வேண்டிக் கொண்டேன். கண் விழித்து ஒரு முறையாவது அந்த பெண்ணை பார்த்து விட வேண்டும். ஒருவேளை அவள் என்னவளாக இருப்பாளோ? இரத்த ஓட்டம் சரியில்லை, நாடி துடிப்பு குறைந்து கொண்டே போகிறது, பிழைப்பது கடினம் என்ற பேச்சுகள் என் அருகில் கேட்கத் தொடங்கின. கொஞ்சம் பாருங்க, இல்லை என்றால் செயற்கை சுவாசத்தை நிறுத்தி விடுங்கள் என்று மருத்துவர் சொன்னபோது என் சாவு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது புலனானது. 5வது நாள் காலை என் உடலில் முன்னேற்றம் காண கை கால்களை அசைக்க வேண்டும், விழிகளை திறந்து பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் எழத் தொடங்கி உடலை அசைக்க முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. வெளியில் நடப்பதை துல்லியமாக அறியும் உணர்வு மட்டுமே எனக்குள் எழும்பியிருந்தது. கண்ணீரை தவிர வேறு எந்த உணர்வையும் என்னால் வெளிக்காட்ட முடியவில்லை. நான் அசைவற்று கிடப்பது என் இறப்பு செய்தியை உறுதிப்படுத்தி விடுமோ என்று பயந்தேன். பாலுக்காக தோல் உரிக்கப்பட்ட ரப்பர் மரத்தில் தெரியும் தடயம் போல சாவின் ரேகை என் மீது திணிக்கப்பட்டது. மாலை 3 மணி அளவில் மருத்துவர் வந்தார். கொஞ்ச நேரம் மெதுவாக யாரிடமோ பேசிய பின் செவிலியரை அழைத்து, இந்த ஆள் வந்து 5 நாட்கள் ஆகிவிட்டது, இதற்கு மேலும் செயற்கை சுவாசம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டாம், நிறைய பேர் அடிபட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படுகிறது, இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் செயற்கை சுவாசத்தை அகற்றி விடுங்கள், 10 நிமிடத்தில் உயிரிழந்து விடுவார், பிணவரைக்கு கொண்டு போக சொல்லிவிடுங்கள், அவ்வளவுதான் நம்மால் முடியும் என்று சத்தமின்றி சொல்லி முடித்தார். என்னடி, நோயாளியிடம் நல்ல முன்னேற்றம் தெரியுது, ஆனால் இந்த மருத்துவர் செயற்கை சுவாசத்தை நிறுத்த சொல்கிறாரு. ச்சே, இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல. 5 நாட்களுக்கு மேலே எந்த நோயாளிக்கும் நம்ம செயற்கை சுவாசம் கொடுக்கறது கிடையாது. அதற்கான எந்த வழிமுறையும் அரசாங்கத்திடம் இல்லை. மக்களிடம் போய் சொல்லித்தான் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கொலைக்கதைகள் இன்று நேற்று நடக்கவில்லை, பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. நீ ஏதோ புதிது போல பேசுகிற. அவர் சொன்னது போல செயற்கை சுவாசத்தை அகற்றிவிடு. நமக்கெல்லாம் கருணையை குறித்து பேச தகுதி இல்லை. செவிலியர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டது என் இதயத்தை கத்தி கொண்டு கிழித்தது போல இருந்தது. நான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கத்தி சொல்ல விளைந்தேன். இறைவன் கல்லாகி போனான். என் உணர்வுகளை வெளியே சொல்ல முடியாதபடி மயக்கம் ஆட்கொண்டு என்னை தடுத்தது. எனக்கு நினைவுகள் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் இப்படியே வைத்திருந்தால் நான் பிழைத்து கொள்வேன், என்னை வாழ விடுங்கள் என்று மனதிற்குள் கெஞ்சினேன். ஆழ்குழாயில் விழுந்த குழந்தையின் கதறலை போல யாருக்கும் கேட்காத கெஞ்சலாக இருந்தது. என்னவள் பெயர் கொண்ட அந்த பெண்ணின் குரல் எங்கேயாவது கேட்காதா என்று என் மனம் அங்குமிங்கும் தேடியது. ஆனால் விதி எனக்கு எதிரான தீர்ப்பை எழுதி வைத்து விட்டது. அந்தோ என் உயிர் காத்த செயற்கை சுவாச கருவியை அகற்ற அந்த கைகள் வந்தன. கேட்பாரற்று சாலையில் கிடந்த லட்சுமி போல நானும் கேட்பாரற்று பிண அறைக்குள் திணிக்கப்பட்டேன். என்னவளுக்காக லட்சுமியின் பின் இருக்கையும் என் இதயமும் காத்திருந்தது. அரசின் கையாலாகாத செயலால் கொலை செய்யப்பட்டு விட்டேன். தினமும் என்னைப் போல பலருக்காக காத்திருக்கிறது அரசாங்க பிணவரை. அடுத்தது யாரோ. வானம் இருண்டு கிடக்க சில துளிகளை பூமிக்கு அனுப்பி மலை ஒத்திகை பார்க்க சிறைச்சாலையின் மேற்கூரையில் விழுந்த துளிகளின் ஒளியில் படுத்து கிடந்த தமிழ்நாதன் விழியுயர்த்தி பார்த்தார். சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு இன்றோடு 4 மாதங்கள் கடந்துவிட்டது. தேச துரோக வழக்கில் ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கும் அவருக்கு இனி வெளியுலகத்தை பார்க்க முடியுமா என்பது கேள்விக்குறியான நிகழ்வாகவே இருந்தது. மக்கள் விரோத ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடிய குற்றத்திற்காக நக்சலைட் முத்திரை குத்தப்பட்டு தண்டனை அனுபவிக்கும் தமிழ்நாதன் தமிழ் சமூகம் அறிந்த மாபெரும் எழுத்தாளர். கார்வேல் நாவல் அவரின் எழுத்தின் ஆற்றலை தமிழகமெங்கும் கொண்டு சென்றது. பீடாதிபதிகளின் ஊதுகுழலாய் இயங்கும் மத அரசியலை அறவே வெறுத்த தமிழ்நாதன் இந்த நாடு மதச்சார்பின்மை நாடு என அறிவுறுத்த போராட்டங்களை கையில் எடுத்தார். கண்மயி என்ற பெண்ணை பகடைக்காயாக பயன்படுத்திய அரசாங்கம் தமிழ்நாதனை காமத்துப்பால் தேடிய கயவன் என முத்திரை குத்தி நக்சலைட் பட்டத்தோடு பாலியல் குற்றத்தையும் சேர்த்து ஆயுள் தண்டனைக்குள் தள்ளியது.
சமூக போராளிகளை ஒடுக்க அரசியல்வாதிகள் தொடுக்கும் வழிமுறை தமிழ்நாதன் கதையிலும் கச்சிதமாய் கை நகர்த்திட இன்று சிறையில் ஆயுள் கைதியாக மலைச்சாரலின் தீண்டலை தாண்டி அறையை நோக்கி வரும் காலடியின் ஓசை கேட்டு வருவது யார் என்று அறிய அறையின் துருப்பிடித்த இரும்பு கதவின் வழியை எட்டி பார்த்த தமிழ்நாதனுக்கு பரண்டாவில் 3 காவலர்கள் நடந்து வந்து கொண்டிருப்பது ஐயத்தை ஏற்படுத்தியது. அரசாங்கம் வேறு ஏதாவது வழக்கை தன் மீது திணித்து விட்டதோ என்ற எண்ணத்தில் விழிகளை விரிவுபடுத்தினார். அறையின் அருகில் வந்த காவலர்கள், யோ, உனக்கு 90 நாள் சிறைவாச விடுமுறை கிடைத்திருக்கிறது. ஊர் முழுக்க உனக்கு கடன் கொடுத்துருக்காங்களாமே, அவனுக்கு எல்லாம் நீதிமன்றத்தை நாடி உனக்கு சிறைவாச விடுமுறை வாங்கியிருக்காங்க. இந்த 90 நாளில் என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. எல்லா கடனையும் முடிக்கணுமா, அதுக்கு தான் இந்த விடுமுறை, புரியுதா? கடந்த வாரம் தன்னை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி நீதிபதி கேட்ட கேள்விகளின் பொருள் தமிழ்நாதனுக்கு இப்போது புரிந்தது. அன்று ஒத்துக்கொண்டாலும் வெளியில் போய் எல்லோருக்கும் எப்படி பணத்தை புரட்டி கொடுப்பது? அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களுக்கு செலவு செய்ய வாங்கிய பணங்கள் இப்படி தலைவலியாக மாறும் என கனவிலும் அவர் நினைக்கவில்லை. கடன் கொடுத்தவர்கள் பெரும் தொகையை முன்பணமாக கட்டி விடுதலையை வாங்கி கொடுத்திருந்ததால் சிறைச்சாலையை விட்டு வெளியே செல்ல விருப்பமில்லை என சொல்ல முடியாத நிலை. அதுவும் நீதிமன்றம் சிறப்பு அனுமதியின் பேரில் இந்த விடுமுறையை வழங்கியிருந்தது. 90 நாட்களில் சுமார் 2 கோடி ரூபாயை கடன் தீர்ப்பது என்பது அத்தைக்கு மீசை முளைத்த கதைதான். ஆயினும் தனது பேனா சாதிக்கும் என்ற நம்பிக்கையில் சிறைச்சாலை வழங்கிய விடுமுறையை ஒத்துக்கொண்டு வெளியேறினார் தமிழ்நாதன். சிறைச்சாலையின் வெளியே 90 நாட்களில் காசு கிடைக்க வேண்டுமே என்ற தேடலில் கடன் கொடுத்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மற்றபடி தமிழ்நாதனுக்காக யாரும் வரவில்லை. உதவியாளராக ஒரு பெண்ணை அமர்த்தி தந்தால் நூல்களை எழுதி கடன்களை தீர்த்து விடுவேன் என்ற தமிழ்நாதனின் கோரிக்கை ஏற்கப்பட்டு பெண் உதவியாளர் தேவை என பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. சிலந்தி பின்னிய வலையில் தானாக விழுந்த பட்டாம்பூச்சி துடிப்பது போல தமிழ்நாதன் நிலையிருந்திட மௌன புன்னகையை சிதறவிட்டபடி நீதிமன்ற கட்டளையை ஏற்று தன் அலுவலக அறைக்கு சென்றார். சிறைவாச விடுமுறை என்றாலும் அரசாங்கம் குறிக்கும் இடத்தில்தான் தங்க வேண்டும் என்ற அடிமை நிலை. தன் அறையில் வந்து அமர்ந்த தமிழ்நாதன் பெருமூச்சு விட்டபடி ஜன்னல் வழியை வானத்தை பார்த்தார். மேகங்கள் குழம்பி போய் கிடந்தன. தன்னை போல வானமும் கடன் வாங்கியிருக்கிறதோ என்று நினைத்து கொண்டு அறையில் அங்குமிங்கும் சிதறி கிடந்த காகிதங்களை பார்த்தார். தவத்திற்காக காத்திருப்பது போல தெரிந்தது. மனது ரணத்தில் இருக்கும் வேளையில் மயக்கம் என்ற அன்னத்தின் இறகை எடுத்து சுகம் பெறுவது கவிஞர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பலவீனம். தமிழ்நாதனும் அதற்கு தப்பவில்லை. மனதுக்குள் புதைந்து கிடந்த கவலைகளை மறக்க மனம் மதுவை தேடிட 4 மாதத்திற்கு முன் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த மதுக்குப்பியின் நினைவு வர கால்கள் குளிர்சாதன பெட்டியை நோக்கி விரைந்தது. பல நாட்களாக குளிர்சாதன பெட்டி இயங்காமல் இருந்ததால் மூக்கினுள் உரிமையின்றி நாற்றம் நுழைய மது கெட்டிருக்குமோ என்ற பரிதவிப்பில் பெட்டியை திறந்தார். மது உயிர்ப்போடுதான் இருந்தது. 5 சொட்டு எலுமிச்சை பழச்சாற்றை குளிர் நீரில் கலந்து குளிக்கும்போது தலையிலிருந்து கால் வரை ஒருவித பரவசம் பிறக்கும். அதுபோல தமிழ்நாதனின் மனது தன்னை அறியாது துள்ளாட்டம் போட ஆசை தீர குடித்துவிட்டு இந்த இரவாவது நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற உந்துதலின் வேகம் அதில் ஒளிந்திருந்தது. அழைப்பு மணியை பலமுறை அடித்து பார்த்தால் யாரும் கதவை திறப்பதாக இல்லை. வேலைக்கு ஆள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்து வந்த கிருத்திகாவிற்கு அந்த அறைக்குள் தெரிந்த மயான அமைதி மனதிற்குள் பீதியை கிளப்பிட திரும்பிவிடலாம் என்று நினைத்து திரும்பும்போது, உள்ளே வாருங்கள், கதவு திறந்துதான் கிடைக்கிறது என்ற குரல் கிருத்திகாவின் எண்ணத்திற்கு தடை போட்டன. தயங்கியபடி அறைக்குள் காலடி வைத்தாள். பல நாட்கள் தூய்மை செய்யப்படாத அறையில் காலியான மதுக்குப்பி ஓரமாக கிடக்க எதிர்முனையில் கட்டிலில் தொடைவரை ஆடை மேலே விலகிய நிலையில் எழும்ப முடியாமல் கிடந்த மனிதனை கண்டு பதறிவிட்டாள். காட்டு மிராண்டி போல கிடக்கும் இந்த மனிதனுக்கா உதவியாளர் தேவை? தவறான இடத்திற்கு வந்துவிட்டோமோ என அவள் மனது அறிவுறுத்த வெறுப்போடு அந்த மனிதனை பார்த்தாள். மதுவின் மயக்கத்தில் இருந்து கொஞ்சம் விடுபட்டிருந்த தமிழ்நாதன் தலையை உயர்த்தி பார்க்க தேவதை போல நின்ற கிருத்திகாவை கண்டு ஒரு கணம் தன்னை மறந்து பார்த்தார். 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாக இருந்த அவளின் கூந்தல் தென்றலுக்கு பரதம் கற்றுக் கொடுக்க புதிய மென்பொருளை கைபேசியில் தரவிறக்கம் செய்யும் போது வரும் குறிப்பு போல அவளின் விழிகள் 1000 குறிப்புகளை அளவிட
சுவாச தாளத்திற்கு ஏற்ப பருவமலர்கள் இதழின்றி விரிவை காட்டிட விரல்களின் அசைவில் நதிமொழியை பேசவிட்டு கொண்டிருந்த அவளின் அழகில் தமிழ்நாதன் மனது இளமைக்குள் ஓட விலகி கிடந்த ஆடையை சரி செய்தபடி, யார் நீ, எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் இருந்து கீழே இறங்கினார். அவள் திக்கி திணறியபடி, நான் வேலை தேடி வந்திருக்கேன், ஆனா என்ற அவளின் பேச்சை இடைமறித்த தமிழ்நாதன் சிரித்தபடி, இங்கு கண்ட காட்சி உனக்கு பயமாக இருந்திருக்கும், அப்படித்தானே? நான் யார் தெரியுமா? ஆயுள் தண்டனை கைதி, பெரிய எழுத்தாளன் என ஒரு காலத்தில் போற்றப்பட்டவன். இப்போ கடன் தீர்க்க சிறையில் இருந்து விடுமுறையில் வந்திருக்கிறேன். 90 நாட்கள் தான் இங்கு இருப்பேன். அதற்குள் எல்லா கடனும் தீர்க்க வேண்டும் என்பது நீதிமன்ற ஆணை. எழுத்தை மட்டும் நம்பியிருக்கிறேன். கடன் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி. என்ன பார்க்கிறாய்? வளர்ந்த முட்டாளா இவன் என்றுதானே? அதுதான் நான். கிருத்திகாவின் மனதில் மெல்லிய கனிவு ஓட்டம் ஓட, பாவம், மனிதன் சிக்கலில் மாட்டியுள்ளான். 90 நாட்கள் தானே, பணியாற்றுவோம். ஒரு கலைஞனுடன் பணியாற்றிய மகிழ்வாவது கிடைக்கும் என்று நினைத்தபடி, வேலையை இன்றிலிருந்து தொடங்கலாமா என்று கேட்டாள். தமிழ்நாதன் ஜன்னலை திறந்தபடி என்று தலையை ஆட்டினார். 40 வயதை நெருங்கிய தமிழ்நாதனுக்கு 16 வயதை நிரம்பிய பெண் உதவியாளர். சூழ்நிலை வில்லங்க வில்லனாக இருந்தது. அறையில் சிதறி கிடந்த காகிதங்களை எடுத்து சீர்படுத்திய கிருத்திகா மதுக்குப்பி போன்ற குப்பைகளை எடுத்து வெளியே கொட்டினாள். நாற்றம் குத்தகைக்கு எடுத்திருந்த அறை கொஞ்சம் கொஞ்சமாக அழகிய நறுமணத்தை தனக்காக சூடிக்கொண்டது. அதற்குள் குளித்து முடித்துவிட்டு வந்த தமிழ்நாதன் அறையின் புதுப்பொலிவை கண்டு மெய்சிலிர்த்து கண்களால் ரசித்து கொண்டார். விதவிதமான தலைப்புகளில் நூல்களை எழுதிட நினைத்திருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நூல் எழுதினால் போதும் என்பதை உன் வருகை உணர்த்திவிட்டது. நிர்வாண மனது. இனி நான் சொல்லுவதை எழுத ஆரம்பித்துவிடு. இது கவிதை நூல் என்று கூறியபடி கவிதைகளை சொல்லத் தொடங்கினார். தேவதை ஒருத்தியை மையப்படுத்தி கவிதைகள் பிறந்தன. கவிதைகள் ஆராய் ஓடி விழ நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு கவிதைகளையும் ரசித்து உள்வாங்கி எழுதிய கிருத்திகா கவிதைகளில் விளையாடிய தமிழில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தாள். ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியுமா என்ற வியப்பு. வீட்டில் இரவு நேர உணவை முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்ற கிருத்திகாவின் மனதில் தமிழ்நாதன் இன்று சொல்லிய கவிதைகள் ஓட ஆரம்பித்தன. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் தன்னை மையப்படுத்தி இருப்பது போல தோன்றியது. ஆடைகளில் இருந்து விடுபட்ட பெண்ணை நிர்வாணமாக பார்த்து ஒருவர் எழுதினால் எப்படி இருக்குமோ அந்த நயம் கவிதையில் மிளிர்ந்திருந்தது. மனதுக்குள் தன்னை கற்பனையில் நிர்வாணப்படுத்திதான் தமிழ்நாதன் கவிதைகளை சொல்லிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தாள். கவிதை சொற்களோடு தன் அழகை ஒன்றிணைத்து ரசித்து பார்த்தால் தேவதை வடிவம் அவளுக்குள் பூத்தது. அதன் பின்பு தமிழ்நாதனின் கவிதையோடு அவரையும் ரசிக்கத் தொடங்கினாள். அவளின் பார்வையில் தெரிந்த மாற்றங்கள் வீணையில் நகமகள் முத்தமிடுவது போல கீதத்தை பிறப்பிக்க கவிதை நூல் வளர்ந்ததைப் போல கிருத்திகாவின் மனது பரவச அன்பில் அடிமையாகி கொண்டிருந்தது. 58 நாட்கள் கடந்த நிலையில் 1000 பக்கங்களை தாண்டிய நூல் தேவதை கவிதையாக மனம் வீசிட தமிழ்நாதனின் எழுத்து வேலை முடிவு திரையிட்டு கொண்டது. வழக்கம் போல காலையில் வேலைக்கு வந்த கிருத்திகா அறையின் கதவு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு ஜன்னல் வழியே உள்ளே பார்த்தாள். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளில் தமிழ்நாதன் குடித்துவிட்டு அரை நிர்வாணத்தில் கிடந்தது போல இன்றும் கிடந்தார். மனதில் கோபம் கொப்பளிக்க தன்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்த கிருத்திகா ஆத்திரத்தோடு தமிழ்நாதனை எழுப்பினாள். எந்த அசைவும் தமிழ்நாதனிடம் இல்லை. சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தால் சலனம் எதுவும் புலப்படவில்லை. பயத்தில் கத்த முயன்ற கிருத்திகாவின் கண்களில் அந்த கடிதம் பட எடுத்து பிரித்தவளுக்கு தலை வெடித்து விடும் போல இருந்தது. கிருத்திகா, உன்னை கற்பனையில் நினைத்து நிர்வாணமானது கவிதை நூலை எழுதினேன். உன் அந்தரங்கங்களை அனுமதியின்றி கற்பனையில் களவாடி கவிதையாக தந்தேன். மனம் விரும்பியவர்க்கு கொடுக்க வேண்டிய உன் உடல் தவத்தை நான் திருடியது தவறுதானே? கவிஞனுக்கு உள்ள பலவீனம் அது. கவிதைக்காக மனது நிர்வாணப்படுத்திய உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னோடு பயணித்த நாட்களின் சின்ன நினைவுகளில் வாழ வேண்டும் என்ற ஆசை. இன்னும் 1000 கவிதை பிறந்திருக்கும். ஆனால் சிறை. நான் எழுதிய நூல் கோடிகளை ஈட்டும் என்பது எனக்கு தெரியும். அனுதாபத்திற்கு தமிழன் எப்போதும் முதலிடம் கொடுப்பான். ஆட்சிகள் கூட அனுதாபத்தில் தீர்மானிக்கப்படுகின்றன. நான் இறப்பை தழுவுகிறேன். இறப்பின் அனுதாப அலை அதிக அளவு நூலை விற்பனை செய்ய உதவும்.
நூலின் அனைத்து உரிமையும் உனக்கு கொடுத்துள்ளேன். உன்னோடு பயணம் செய்த நினைவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறேன். இந்த எழுத்தாளனின் தெய்வீக மொழி நீ எனக்கு என்றும். கடிதத்தை படித்து கொண்டிருக்கும் போதே தாரை தாரையாய் கண்ணீர் வடிய, கட்டுப்படுத்த முடியாமல் கிருத்திகா வாய்விட்டு அழ, தமிழ்நாதன் அமர்ந்து கவிதை சொல்லிய இடங்கள் அவளின் இதயத்தை சுக்குநூறாக கிழித்தது. உன் தீண்டலில் என் பெயர் உயிர் வாழ்கிறது. நீ இன்றி போனால் என் மையம் இறப்பை எய்தும். என்ற சொல்லுக்கு உயிர் கொடுக்க தமிழ்நாதனின் பேனா, என்ற சொல்லுக்கு உயிர் கொடுக்க தமிழ்நாதனின் பேனா மேசையிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தது. ஐயோ, உங்களை நேசித்துதானே கவிதைகளை உள்வாங்கி எழுதினேன். என்னை மையப்படுத்திதான் கவிதைகள் பிறக்கின்றன என்பது எனக்கு தெரியும். மனங்களின் இணைப்பை வயது முடிவு செய்வதில்லை, நம்பிக்கைதான். அவசரப்பட்டு உயிரை விட்டு விட்டீர்களே என்று கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது கிருத்திகாவுக்கு. ஆனால் அவளின் உள்மனதைப் போல தமிழ்நாதனும் இப்போது அமைதியில், நிர்வாண மனதும் கிருத்திகாவும் கேள்வியிலே கேள்வியிலே. காலையில் விழித்தவுடன் வழக்கம் போல மொட்டை மாடிக்கு வந்து எதிர் வீட்டு மாடியில் கூடியிருக்கும் என்னவளின் தரிசனத்திற்காக காத்திருந்தேன். என்னவள் என்பவளுக்கு பெயர் கிடையாதா என நீங்கள் கேட்டால் உண்டு. என்னவளின் பெயர் எனக்கு புனிதம். அதனால் தேவையில்லாமல் என்னவளின் பெயரை சொல்வதில்லை. என்னடா பைத்தியக்காரனா இருக்கானே என்ற உங்கள் புலம்பல் கேட்கிறது தான். காதலித்து பாருங்கள், அதன் சுகத்தை உணர்வீர்கள். அலுவலகத்திற்கு கிளம்ப என்னவள் அணியமாகி கொண்டிருந்தாள். என்ன உடை அவள் அணிய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது அவளின் கட்டளை. வீட்டிலிருந்து குளித்த கையோடு வெளியே வந்து நின்ற அவள் கையில் கொண்டு வந்திருந்த உடையை காட்டி அணியலாமா என கண்ணால் கேட்டாள். கருப்பு வண்ண உடை என்னவளுக்கு எடுப்பாக இருக்கும் என்பதால் கொண்டு வந்திருந்த உடை சரியான தேர்வு என தலையை ஆட்டி ஒப்புதல் தெரிவித்தேன். சிரித்தபடி வீட்டிற்குள் சென்றாள். ஆஹா, என்ன அழகு! அவளை ரசித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக கர்வமாக திரும்பி பார்த்தபடி நடந்து உள்ளே போனாள். காதலன் முன்னால் பெண்களுக்கு திமிர்த்தனம் தானாக வந்துவிடும் என்பதற்கு என்னவளே சான்று. அவளின் ஒவ்வொரு அசைவும் இதயத்தை கொள்ளையடிக்கும் வித்தைகள். டேய், வந்து காப்பியை குடிச்சிட்டு போடா. எப்போ வீட்டுக்கு வர்ற எப்போ போறன்னு யாருக்கும் தெரியல. என்ன புள்ளையோ? அம்மா முறுமுறுப்பில் கூப்பிட காதலியின் நினைவுக்கு விடை கொடுத்து விட்டு வீட்டுக்குள் விரைந்தேன். தங்கச்சி கல்லூரிக்கு செல்வதற்கு பேருந்து வந்துவிடும் என அம்மாவை அவசரப்படுத்தி கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் நக்கல் தோணியில், என்ன மேல் வீட்டு தரிசனம் கிடைத்து விட்டதா என காதை கடித்தாள். என்னை குறித்த எல்லா தகவல்களும் அவளுக்கு தெரியும். 5 வயது என்னை விட இளையவள். பிறந்த சில மாதங்களில் அப்பா இறந்து போனதால் அவள் மீது பாசம் அதிகம். அவளுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் துடித்து விடுவேன். அவள்தான் என் முதல் தோழி. அந்தரங்க செயல்கள் முதல் அனைத்தும் அவளும் நானும் பகிர்ந்து கொள்வோம். அவளை பொறுத்த மட்டில் அவளுக்கு நான் பாதுகாப்பான தந்தை. டேய், தங்கச்சியை பேருந்து நிறுத்தத்தில் விட்டுட்டு வாடா. அம்மா சொல்ல குடித்து கொண்டிருந்த தேநீர் கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு கிளம்பினேன் வேறொரு எதிர்பார்ப்போடு. பேருந்து நிறுத்தம் ஒட்டி அமைந்துள்ள இழுத்தான் பெட்டி கடையில் அமர்ந்து கொண்டு என்னவளை பார்த்து கொஞ்சம் காதல் கவிதை பாடலாமே என்ற நப்பாசை. காதலியை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, அவள் மனைவியாகும் வரை. இழுத்தான் பெட்டிக்கடை என்னை போன்ற காதலர்களுக்கான வசந்த மாளிகை. காதலிக்காக சிவாஜி கட்டிய வசந்த மாளிகையைப் போல இது ஆடம்பர மாளிகை அல்ல. பல காதலர்களை வாழ வைத்த குடிசை மாளிகை. கடைகள் இல்லாத எங்கள் தெருவில் இந்த குடிசை வடிவில் உள்ள வசந்த மாளிகை பலருடைய காதலுக்கு ஊக்க மருந்தை செலுத்தும் இடமாக அமைந்தது. கடை நடத்தி கொண்டிருந்தவருக்கு இழுப்பு நோயின் பாதிப்பு இருந்ததினால் மூச்சு விட மிகவும் சிரமப்படுவார். கையுள்ள முண்டாப்பணியனோடு வானொலி பெட்டியை திருகி பழைய பாடல்களை அலைவரிசையில் தேடி பிடிக்கும் அவர் இழுப்பு நோயினால் மேல் மூச்சு வாங்கி திணறுவது கொஞ்சம் துயரத்தை தந்தாலும் அவரின் பட்டப்பெயருக்கு அதுதான் காரணமாக அமைந்தது. யாரும் தன்னை காதலிக்கவில்லை என்ற வருத்தத்தை விட தன் தனிமையை பலவீனமாக பார்க்கிறார்களே என்ற வருத்தம் அவரிடம் மேலோட்டமாக இருந்தது. அலைவரிசையில் அவர் தேர்ந்தெடுக்கும் பாடல்களில் அந்த வழி தெரியும். சோக பாடல்களை தாங்கித்தான் வானொலி பெரும்பாலும் பாடிக்கொண்டிருக்கும். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் என்பது அவரின் விருப்ப பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் கண்கலங்கி விடுவார். காரணத்தை ஆராய பலமுறை முற்பட்டு நாங்கள் தோற்று போனோம். தனிமையின் கொடுமையை அவர் தினமும் அனுபவித்து கொண்டிருந்தார் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிந்தது. இழுத்தான் பெட்டிக்கடையை ஒட்டியுள்ள சாலையை கடந்தால் காளிமனை ஒன்று கிடந்தது.
யாரோ புண்ணியவான் காளிமனையை மக்களின் பயன்பாட்டுக்காக விட்டு வைத்திருந்தான். அங்குதான் பள்ளி கல்லூரி பேருந்துகள் வந்து மாணவ மாணவிகளை ஏற்றி கொண்டு செல்லும். சிலை ஒன்றை வைத்து அந்த மனையில் கோவிலை உருவாக்க சில சுயநலவாதிகள் முயற்சித்தனர். கடவுள் ஒத்துழைக்கவில்லை போலும். மனை மக்களுக்கானதாகவே மீண்டும் தொடர்ந்தது. மனையின் கடைசி முனையில் பொது குடிநீர் குழாய் அமைச்சரின் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டதாக துருப்பிடித்த அறிவிப்பு பலகை அரசாங்கத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தது. 5 நாட்களுக்கு ஒரு முறை குழாயில் தண்ணீர் வரும். இந்த குழாயின் தண்ணீரைத்தான் தெருமக்கள் நம்பியிருந்தனர். தண்ணீர் எடுக்க வரும் பெண்களை பார்ப்பதற்கு தவம் கிடக்கும் எங்களுக்கு இழுத்தான் கடை சொர்க்க பூமியாக திகழ்ந்தது. இளவயது பெண்கள் இரவு 9 மணிக்கு மேல்தான் தண்ணீர் எடுக்க வருவார்கள். எங்களை சீண்ட சரியான நேரம் அது என்பது அவர்களுக்கு தெரியும். செங்கமலர் மென்மை பாதத்தில் அடியெடுத்து அன்னம் போல நடக்கும் அவர்களின் நளினத்தில் தொலைந்து கொண்டிருந்த எங்கள் மனதிற்கு ரசிக்க மட்டுமே உரிமை. ஒவ்வொருத்தருக்கும் ஆள் இருந்ததால் அதற்கு மேல் எந்த பருப்பும் வேகாது. என்னவளும் தண்ணீர் எடுக்க வருவாள். நெற்றியில் சின்னதாக சந்தன பொட்டிட்டு காதோறும் கதை பேசும் கூந்தலை கையால் தள்ளிவிட்டபடி அனிச்சை மலர் போல அம்மன் தேரோட்டமாய் அவள் நடந்து வரும்போது போதை என்ற கள்ளன் ஓரப்பார்வை பார்த்து மனதுக்குள் காதல் ராகங்களை மீட்டுவான். போலி இடையில் தண்ணீர் நிரப்பிய குடத்தை வைத்தபடி அவள் நடக்கும்போது நழுவி விடவா என குடம் வினா எழுப்புவது மலையின் மார்பகத்தை கொஞ்சிக் கொண்டிருக்கும் முகில் விளையாட்டின் நடனமாக இருக்கும். சில நேரங்களில் நாகரிக உடையணிந்து அவள் வந்தால் காட்டு ரோஜா மொட்டுகள் இடமாறி இருக்கிட்டு விட்டனவோ பூப்பதற்கு என்று தோன்றும். என்னவள் அழகின் நிலாமகள். நான் உயிரென அவளை நினைத்திருந்தாலும் என் கள்ளப்பார்வை இன்னொருத்திக்காக ஏங்கும். அந்த ஏக்கத்திற்கு உரியவள் ஜானகி என்ற ஜானு. ஆணின் பலவீனம்தான் இது. அழகை பருகத்தானே பெண்ணை படைத்திருக்கிறான் ஆண்டவன். நான் மட்டும் சன்னியாசியாக இருந்தால் எப்படி? ஜானுவின் அம்மா தப்பான வழியில் செல்லக்கூடியவள் என்ற பேச்சு ஊரில் கொடிகட்டி பறந்ததால் ஜானுவும் அந்த கோட்டிற்குள் சுருக்கப்பட்டாள். யார் முதலில் ஜானுவை தட்டி கொண்டு போவது என்பதில் எங்களுக்குள் போட்டி. மாயமானாக பலர் மாறியிருந்தோம். ஜானு என்னை விட 2 வயது மூத்தவள் என்றாலும் மாயமான் போட்டியில் நானும் இருந்தேன். கரும்பை சுவைப்பதற்குத்தானே எறும்புகள். இயற்கை விதியை மீறக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். இழுத்தானை அடிக்கடி பார்க்கும் ஜானு வலிந்து கொண்டு பேசுவாள். என்னை கண்டால் முறைத்து கொண்டு தலையை திருப்பிக் கொள்வாள். முரண்டு பிடிக்கும் மாடுதான் சீக்கிரத்தில் பழகிவிடும் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு முயற்சியை நான் கைவிடவில்லை. இழுத்தான் மீது கடுப்பு ஏறும். காட்டிக்கொள்ள முடிவதில்லை. கடையில் உட்கார இடம் கிடைக்காமல் போய்விடுமே என்ற அச்சம். அன்று இரவு தாமதமாக வந்ததால் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். கதிரவனின் சுல் என்ற கதிர்கள் பள்ளி ஆசிரியரின் பிறம்படி போல சுளீர் என்று முகத்தில் வேலையை காட்டி கொண்டிருந்தன. அம்மா அவசரமாக எழுப்பினாள். வெறுப்போடு என்ன என்று கேட்ட என்னிடம் அவள் சொன்ன தகவல் அதிர்ச்சியாக இருந்தது. கறிக்கடை பிச்சையை கொலை செஞ்சுட்டான்னு நம்ம இழுத்தான காவல்துறை கைது பண்ணியிருக்காங்கடா. அம்மா சொன்னதை நம்ப முடியாமல் எழுந்தேன். நேற்று இரவு 11 மணி வரை இழுத்தானிடம் பேசிக்கொண்டுதானே இருந்தேன். வேளாங்கண்ணி கோயிலுக்கு காலையில் போக வேண்டும் என்று சொன்னான். எப்படி கொலை செய்திருப்பான்? எங்கோ மனதில் இடிக்க இழுத்தான் கடைக்கு போய்த்தான் பார்ப்போம் என்று கிளம்பினேன். அம்மா சொன்னது பொய்யாக இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு இழுத்தானை காவல்துறை வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தது. எனக்கு அதிர்ச்சி. என்னை பார்த்ததும் காவல்துறையிடம் ஏதோ பேசினான். சரணடைந்திருந்ததால் காவல்துறை அவனை கண்ணியமாக நடத்தி கொண்டிருந்தது. அவன் பேசிய தகவலுக்கு காவல்துறை ஒத்துக்கொண்டதாக தெரிந்தது. வண்டியிலிருந்து இறங்கி நான் நின்று கொண்டிருந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான். இதயம் திக் திக் என்று அடிக்க ஆரம்பிக்க நம்மளை வம்பில் மாட்டிவிடப் போகிறானோ என்ற பயம் பற்றி கொண்டது. கூடியிருந்த கூட்டம் மௌனமாக என்னை பார்க்க என்னருகில் வந்த இழுத்தான் நாங்கள் பேசுவதை யாரும் கேட்க முடியாத இடத்திற்கு அழைத்து கொண்டு போனான். இப்படி செஞ்சிட்டீங்களே என்று நான் கேட்பதற்குள் அவன் கண்களில் பொலபொலவென்று கண்ணீர். என் கையை பிடித்த அவன், நண்பனின் சகோதரி, எனக்கும் சகோதரி தானே, தனியாக இருக்கும் எனக்கு நீங்கள் தானே உறவு. உங்களுக்கு இழுக்கு ஏற்பட்டால் என்னால் எப்படி தாங்க முடியும்? என் தங்கைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டதோ? என் உள்மனம் துடித்தது. இரவு 11 மணிக்கு அவள் வீட்டை விட்டு வெளியே வர சாத்தியமில்லை. அப்ப யாரை சகோதரி என்கிறான்? எதற்காக இந்த கதையை நம்மிடம் சொல்கிறான்? குழப்ப மனதிற்குள் ஓட மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. இழுத்தானை கொஞ்சம் கோபத்தோட பார்த்தேன். டே தம்பி என்று அழைத்தவன் எச்சிலை முழுங்கியபடி, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜானுவோட அம்மா இறந்து போனப்ப நீயும் உங்கள் அம்மாவும் தான் எல்லா வேலைகளையும் செய்தீங்க. அம்மாவுக்கு கருணை மனதுன்னு நீ பீத்திக்கிட்ட.
ஆனால் அது கருணை இல்லை, சுயநலம். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குது. உங்கள் அப்பா இறந்த நாள் இரவு கடையை மூடிக்கிட்டு வீட்டுக்கு செல்ல மணி 12 தாண்டியது. அப்போ நீ சின்ன பையன். உங்கள் வீட்டை தாண்டி போகும்போது அந்த நிகழ்வை பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருந்த அந்த பிரிவு நிகழ்வை பார்த்ததும் கொஞ்சம் யோசிக்க வைத்தது. உங்கள் அப்பாவை வைத்திருந்த பெட்டிக்கு அருகில் நின்று 7 வயதே நிரம்பிய ஜானுவும் அவள் அம்மாவும் அழுதுகிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி உங்கள் அம்மா மௌனமாக பார்த்துட்டு அமர்ந்திருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. கையில் இருந்த ஜெபமாலையை உங்கள் அப்பா கழுத்தில் போட்டுக்கிட்டு ஜானுவோட அம்மா கடைசியாக ஒரு முத்தம் கொடுக்கவா என உங்கள் அம்மாவை பார்த்து கேட்டபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. உங்கள் அம்மா சரின்னு தலையசைக்க உங்கள் அப்பாவோட நெத்தியில் முத்தம் வச்சபடி வாய் விட்டு அழுதாங்க ஜானுவோட அம்மா. உங்கள் அம்மாவோட இறப்பை எதற்காக யாருக்கும் தெரியாமல் பார்க்க வரணும்? அந்த பொண்ணு யாரு? கேள்விகள் மண்டையை குடைஞ்சிச்சு. உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டேன். பிரபல பாடகராக உங்கள் அப்பாவை தெரியும். ஆனால் அவரோட வளர்ச்சிக்கு இந்த கல்யாணி அம்மா தான் காரணம். உங்கள் அப்பா திறமையை கண்டுபிடிச்சி அவருக்காக தன்னை தியாகம் செஞ்சு உங்கள் அப்பாவை ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டு அவருக்காக வாழ்ந்தாங்க. உங்கள் அப்பாவோட அந்த மனைவிக்கு பிறந்தவள் தான் ஜானு. ஜாதி விட்டு மகன் திருமணம் பண்ணிக்கிட்டதை ஜாதி கௌரவம் பார்க்க உங்கள் பாட்டியால் தாங்க முடியல. கல்யாணியை பணம் கொடுத்து ஒழித்து கட்ட முயற்சி பண்ணாங்க. உங்கள் அப்பாவுமே அதுக்கு உடந்தையாக இருந்தார். ஆண்களுக்கு காதல் ஒரு பொம்மை விளையாட்டு தானே. கல்யாணி பணம் வாங்க உடன்படலை. ஆனால் உங்கள் அப்பாவை பெரிய முடிவெடுத்தாங்க. நான் கொண்டிருந்த காதல் உண்மையானது. அவருக்கு எந்த கலங்கமும் என்னால் வராது. இந்த காதலை ஊருக்கு நான் சொல்ல மாட்டேன். தெரியும் போது தெரியட்டும். இனி உங்கள் யார் முகத்திலும் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கிளம்பிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஊர் அறிய 2வது திருமணம் நடந்துச்சு. உங்கள் அம்மாவும் எல்லாமே தெரிந்துதான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஜானுவுக்கு வரன் பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய சூழலில் தான் கல்யாணி இந்த ஊருக்கே வந்தாங்க. ஆனால் விவரம் தெரியாமல் ஊர் அவங்கள தப்பாக பேசிச்சு. ஜானுவையும் தப்பாக பார்த்து அசிங்கப்படுத்துச்சு. நீ கூட ஜானுவை ஒவ்வொரு முறையும் அவள் உன்னை முறைச்சி பார்த்தது தம்பிடா நீ அப்படின்னு சொல்லத்தான். இழுத்தான் சொல்லி கொண்டு போக யாரோ தலையில் சுத்தியில் கொண்டு அடிப்பது போல இருந்தது. இழுத்தான் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டேன். என் தோலை தட்டி தந்தபடி நேற்று கடையை பூட்டிக்கிட்டு வழக்கம் போல் ஜானு வீட்டு வழியாக வந்துட்டு இருந்தேன். டே வலிக்குதுடா விடுடா அப்படின்னு ஒரு அழுகு சத்தம். ஜானு வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தேன். ரத்த வெள்ளத்தில் ஜானு அந்த பாவி தான் ஆசையை தணிச்சிட்டு இருந்தான். சத்தம் கேட்டதும் அவன் ஜானுவை விட்டுட்டு வெளியே ஓடுனா. வீட்டுக்குள் சென்ற என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜானு அழுதா. அவளால் நிற்க முடியல. இரத்தப்போக்கு அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. செய்வதறியாமல் தவிச்சனா அவளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனேன். என்ன அண்ணான்னு அழைத்தபடி கண்ணீர் விட்ட அழுதா. எனக்குன்னு யாருன்னா இருக்கா அப்படின்னு அவ கேட்டப்போ இந்த அனாதைக்குள்ள ஒரு உறவு பூத்துச்சு. பிச்சைய தீர்த்து கட்டணும்னு முடிவெடுத்தேன். அதிகாலையில் மாட்டை அறுப்பதற்கு பிச்சை வீட்டின் பின்னாடி அணியம் வாங்கிட்டு இருந்தான். மாடு விட்டும் கத்திய கிணற்றின் சுற்றுச்சுவரில் வைத்துட்டு முக அலிம்பிட்டு இருந்த அவனை இதுதான் சரியான தருணம் அப்படின்னு எந்த இரக்கமும் பார்க்காம அவன் கழுத்தை மாடு அறுப்பது போல அறுத்தேன். துடித்தான். இன்னும் அறுத்தேன். அவன் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடங்குச்சு. ஜானுவுக்கு நடந்த நிகழ்வுக்கு அண்ணனா நான் பழி தீர்த்துக்கிட்டேன். மருத்துவமனையில் கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்கேன். அங்கிருந்து ஜானுவை பற்றி எந்த தகவலும் வெளியே வராது. இல்லைனா ஊர் வேற கதையை திரித்திடும். இழுத்தான் இப்போது என் மனதில் கடவுளாக மாறியிருந்தான். அவனின் தனிமையை குறித்து கேலி கிண்டல் அடித்திருக்கிறேன். அதற்கெல்லாம் நீ சரிப்பட மாட்ட என்று காயப்படுத்தி இருக்கிறேன். அவன் மனிதன் என்பதை மெய்ப்பித்து என் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டான். காவல்துறை வாகனத்தில் ஏறப்போகும்போது என் கையை இறுக பற்றி கொண்டு எனக்குன்னு யாரும் இல்லை, நான் போகிறேன், என்னை மறந்துடாதீங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அண்ணன்னு சொல்லி எல்லாம் செய்டா
என் பெயரை சொல்லக்கூட யாரும் இல்லை என்று அவன் சொன்னபோது கத்தி வைத்து இதயத்தை பெயர்த்து எடுப்பது போல இருந்தது. மனம் கசிந்து அண்ணா என்று அழைத்தேன். அழுதபடி கையசைத்தான். இறைவனை அவன் உருவில் கண்டேன். கண்ணீரோடு என் கால்கள் அக்காவை பார்க்க மருத்துவமனை நோக்கி நடந்தது. கொடிய விலங்கு ஏற்படுத்திய தடத்தோடு கிடந்தவளின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டேன். அப்பாவின் அதே நெற்றி அவளுக்கு. இப்போதெல்லாம் இழுத்தான் பெட்டி கடையில் சோக பாடல் ஒலிப்பதில்லை. அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் தன் செதில்களை இழந்து தூது அனுப்பி கொண்டிருக்கிறது கடையின் ஓலைக்கூரை. நானும் நாகர்கோயில் நீதிமன்றம் காலை பரபரப்பில் தன்னை தொலைத்து கொண்டிருந்தது. ஞானாவும் நானும் 3 சக்கர வாகனத்தில் நீதிமன்றத்தை நோக்கி பயணமாகி கொண்டிருந்தோம். எங்களுக்கு எதிராக பெண்கள் அமைப்பினர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். பெண்ணிய எதிரி ஞானா திரும்பி போ, பிற்போக்கு சிந்தனைவாதி ஞானா ஒளிக ஒளிக என்ற முழக்கங்கள் நீதிமன்றம் இருந்த சாலை முழுவதும் எதிரொலித்தது. அவைகள் ஞானாவை பாதித்ததாக தெரியவில்லை. மெதுவாக கேட்டேன், பெண்கள் உனக்கு எதிராக திரண்டிருப்பது உனக்கு மன வருத்தமாக இல்லையா? மௌன புன்னகையோடு என்னை பார்த்தான். நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் எனக்கு எதிராக நடைபெறுகிறது என்பது போல் இருந்தது அவனின் மௌன புன்னகை. 3 சக்கர வாகனம் நீதிமன்ற வளாகத்தில் நுழைய செருப்புகளும் முட்டைகளும் எங்கள் மீது வீசப்பட்டன. என் மீது எந்த பொருளும் தாக்காதபடி அவன் தன் மீது வாங்கி கொண்டான். கண்ணாடி துகள் அடங்கிய முட்டை ஒன்று அவனின் முகத்தை பதம் பார்க்க கசிந்த இரத்த கோடுகள் பெண்கள் அமைப்பினரை தேர்ந்த அரசியல் வியாதியாக காட்டியது. சிக்கல்கள் நடைபெறும் இடங்களில் எப்போதும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வேடிக்கை மட்டுமே பார்க்கும் காவல்துறைக்கு எங்கள் மீது என்ன கருணையோ தெரியவில்லை. பெண்கள் அமைப்பிடமிருந்து எங்களை காப்பாற்ற நீதிமன்றத்திற்குள் சில காவலர்களை அனுப்பி வைத்தது. நீதிமன்ற வராண்டாவில் அரசாங்கத்தைப் போல அழுக்கடைந்து கிடந்த இருக்கையில் நானும் அவனும் அமர, வழக்கறிஞரோ அடுத்த வழக்கு உங்களுடையதுதான் என்று நினைவூட்டி விட்டு போனார். என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த அவனை பார்த்தேன். அவன் உடம்பு முழுவதும் முட்டை கழிவுகள் வடிந்து கொண்டிருந்தது. ஞானாவிடம் குடிக்கொண்டிருந்த அகிம்சை எனக்கே வியப்பாக இருந்தது. ஆனால் என்னால் தான் மௌனசாமியார் ஆகிவிட்டான் என்பது எனக்கு தெரியும். இந்த அகிலத்தில் அவன் பெரிதும் நேசிக்கும் ஜீவன் நான் மட்டும்தான். என்னோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கோபத்தை தள்ளி வைத்து கொண்டிருந்தான். தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் நடந்து கொண்டிருந்த தாக்குதலில் அப்பாவி தமிழ் பெண்கள் சந்திக்கும் இன்னல்களை குறித்து கட்டுரை ஒன்றை நான் எழுதிட, அக்கட்டுரையை கனடா நாட்டு பத்திரிகைகள் வெளியிட்டு சிங்கள மற்றும் இந்திய அரசுகளின் கோர முகத்தை அகில மக்களுக்கு கொண்டு சேர்த்தது. இதனால் சிங்கள அரசின் கோபம் என் மீது திரும்பிட என்னை கொல்ல நாள் குறித்து அதற்கான சதிவேலையை முடுக்கிவிட்டன. தோழி இசையரசியும் நானும் சிங்கள கூட்டுப்படையிடம் மாட்டிக்கொண்டோம். எங்கள் கைகளை பின்புறமாக கட்டி பனைமரங்கள் வளர்ந்த தோப்பிற்குள் அழைத்து சென்ற இராணுவத்தினர் எங்கள் வாழ்வின் கடைசி அத்தியாயத்தை எழுத தொடங்கினர். முதலில் இசையரசியை முழங்கால் படியிட்டு நிற்க வைத்து படைவீரன் ஒருவன் துப்பாக்கியின் முன்பகுதியில் இருந்த கத்தியால் அவளின் பிறப்புறுப்பில் குத்தி கிழிக்கத் தொடங்கினான். வழியில் அவள் துடித்த துடிப்பு அவனுக்கு பேரின்பமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை உயிரோடு உரித்து போட்டு தன் இரத்த வெறியை தணித்து கொண்டான். தமிழச்சி என்ற ஒரே காரணத்திற்காக சிதைக்கப்பட்டாள் தோழி. இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்ததை பார்க்கும்போது நமது கடவுள்களின் முகத்தில் காரி உமிழ வேண்டும் போல இருந்தது. துப்பாக்கியின் கத்தி முனை இப்போது என் பிறப்புறுப்பை நோக்கி திரும்பியது. இறப்பை எதிர்பார்த்திருந்த எனக்கு அச்சமெழவில்லை. அவன் முகத்தில் செருப்பால் அடித்துவிட்டு சாக வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே மேலோங்கி இருந்தது. கத்தி என் உடலருகில் வந்தபோது எங்கிருந்தோ விழுந்த உருண்டை ஒன்று வெடித்து சிதற என்னை சுற்றி நின்ற 3 வெறிபிடித்த படையினர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து செத்தனர். பக்கத்தில் இருந்த பனைமர உச்சி ஒன்றிலிருந்து ஒருவன் இறங்கி கொண்டிருந்தான். உருண்டையை வீசியது அவனாகத்தான் இருக்கும் என எண்ணிக்கொண்டேன். என் காயங்களை விட இசையரசியின் மரணம் மனதை குத்தி கிழிக்க வாய்விட்டு கதறி அழுதேன். என்னை நெருங்கிய அவன் என்னிடம் எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் என்னை தூக்கி கொண்டு கடற்கரையை நோக்கி ஓடத் தொடங்கினான். அவனிடம் இதுவரை எந்த அறிமுகமும் எனக்கு இல்லை. ஆனால் கரும்புலிகள் அமைப்பில் உள்ள ஞானா என்பது எனக்கு புரிந்தது. என்னை காப்பாற்ற தூக்கி கொண்டு ஓடுகிறான் என்பதை புரிந்து கொண்டேன். கடற்கரை ஓரமாக நின்ற படகில் மெதுவாக என்னை கிடத்திய அவன்
எங்கேயோ செல்ல படகை இயக்க ஆரம்பித்தான். ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு சென்று விட்டேன். காலை கதிரவன் இரவு நேர உண்ணா நோன்பை முடித்து கொண்டு பகலில் உணவு வேட்டைக்கு கிளம்ப அந்த வேக கதிர்பாய்ச்சல் என் மீது தீண்ட கண் விழித்து பார்த்தேன். படகு கடற்கரை ஒன்றில் ஒதுங்கி நின்றது. குரல் கேட்கும் தொலைவில் வயதான பாட்டி ஒருத்தியிடம், நாங்கள் இருவரும் மனமுடித்தவர்கள், இலங்கையிலிருந்து உயிருக்கு பயந்து தப்பி வந்திருக்கிறோம், தங்க இடம் கிடைக்குமா என கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த கிழவி ஏதோ துண்டுச்சீட்டு ஒன்றை அவன் கையில் திணித்துவிட்டு கையசைத்துவிட்டு நகர்ந்து போனாள். படகின் அருகில் வந்தவன், தங்க இடம் கேட்டால் இந்த துண்டுச்சீட்டை தந்துவிட்டு போகிறாள் கிழவி, இரக்கமில்லாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று கோபத்தில் முணங்கினான். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, அகதியாக தமிழ்நாட்டில் நிற்கிறோம் என்ற நிலைமை. கிழவி கொடுத்த துண்டுச்சீட்டை கோபத்தோடு அவன் வீசிட அத்துண்டு என் மீது விழ எடுத்து பிரித்து பார்த்தேன். உன் துக்க நாள்கள் முடிந்து போய்விட்டது என்ற சொற்றொடருடன் கிழவியின் வீட்டு முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. என் வீட்டுக்கு வா என்பதை கிழவி மறைமுகமாக உணர்த்தியதாக உணர்ந்தேன். அவனிடம் அதை வலியுறுத்தி கிழவி வீட்டிற்கு அழைத்து போகச் சொன்னேன். துண்டுச்சீட்டில் இருந்த முகவரியை யாரிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு கிழவியின் வீட்டிற்கு என்னை அழைத்து போனான். அழகான பெரிய வீடு, அதனை பங்கு போட்டு பல குடும்பங்களுக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தது தெரிந்தது. நாங்கள் போனதும் கிழவியின் முகத்தில் மகிழ்ச்சி கோடுகள். வெகு நாட்கள் பழகியதைப் போல அழைத்து கொண்டு வீட்டினுள் சென்று எங்களை கவனிக்க தொடங்கினாள். சில நாட்களில் அரசாங்க அனுமதிகள் பெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து எங்களை அந்த வீட்டின் ஒரு பகுதியில் குடியமர்த்தி தமிழர்கள் பரிவுள்ளவர்கள் என்பதை கிழவி மெய்ப்பித்தாள். ஞானா எங்களை கணவன் மனைவி என்று சொன்னதால் அங்கிருந்தவர்கள் அப்படியே பார்க்க தொடங்கினர். ஏன் ஞானா இப்படி சொன்னாய் என்று நான் அவனிடம் கேட்கவில்லை. காரணம் எதுவாயிருந்தாலும் அது பாதுகாப்பாக இருந்தது. அந்த சின்ன அறையில் நானும் அவனும். அடிக்கடி என்னை ஏதோ போல பார்ப்பான், எதையோ சொல்ல முயல்வான். ஆனால் பல நேரங்களில் மௌனமாக நகர்ந்து போவான். ஆணின் பார்வையை பெண்ணால் உணர்ந்து கொள்ள முடியும். அவன் என்னை நேசிப்பது தெரிந்தது. நான் தெரியாதவள் போல நடித்து கொண்டேன். ஞானா என்னை விட 10 வயது மூத்தவன். தெற்கு சீமையின் கருமை நிறம், எண்ணெய் தேய்த்து சிவப்பட்டதால் தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும். எப்போதும் உடம்பில் நறுமண தைலம் பூசாமல் வெளியே வரமாட்டான். கிருதாவை பெரிதாக வைத்திருப்பான். எதற்கு இவ்வளவு பெரிய கிருதா என்று கேட்டால் ஒரு நடிகரின் பெயரை சொல்லி சிரிப்பான். நாட்கள் ஓடிட என்னில் அவன் தொலைந்து எனக்காக வாழத் தொடங்கினான். அவனின் சிந்தனை நானாகி போனேன். பூ வேண்டும் என்று சொன்னால் போதும், பூக்கூடையோடு வந்து நிற்பான். பல நேரங்களில் இதற்காக திட்டு வாங்கி அசடு வழிந்தாலும் ஒரு நாளும் என் மீது கோபப்பட்டது கிடையாது. தாய் தரும் அன்பை விட அதிகமான அன்பை தந்தான். அவனுக்கு பொழுதுபோக்கு பக்கத்து வீட்டு குழந்தை. அந்த குழந்தையை மார்பில் தாங்கி கொண்டு என்னை பார்த்து கண்ணடித்தபடி, நம்ம குழந்தையே இப்படி என் மார்பில் என்று சொல்லி ஓரக்கண்ணால் பார்ப்பான். நான் முறைத்து பார்த்தால் முகம் மாறி அமைதியாகி விடுவான். இப்போது நானும் அவனை மனதுக்குள் நேசிக்க தொடங்கிவிட்டேன். அதை அவனிடம் காட்டி கொண்டதில்லை. விடுதலை பெற்ற தமிழீழத்தில் என் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது ஆவல். என் தொடர் மௌனத்திற்கு அதுவும் ஒரு காரணம். போக போக மெதுவாக என்னை கட்டி அணைத்து முத்தமிடத் தொடங்கினான். அதனை நட்பு போல காட்டிக்கொள்ள முயல்வேன். அழுதாலும் சிரித்தாலும் அணைக்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை பயன்படுத்தி என்னை அடிக்கடி அணைக்கத் தொடங்கினான். நானும் அதனை விரும்பத் தொடங்கினேன். அவன் அமைதியாக இருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அவன் அணைப்பை உள்ளம் தேடத் தொடங்கியது. அணைக்கும் போது எல்லாம் நட்புதானே என வாய் சொல்லி அவனிடமிருந்து நழுவிக்கொண்டாலும் அவன் எனக்கு மட்டும் உடையவன் என மனம் சொல்லத் தொடங்கியது. உன்னோடு இணைய மனது எப்போது விரும்புகிறதோ அப்போது நான் சொல்வேன், அதுவரை காத்திரு என நான் கடிவாளம் போட்டு வைத்திருந்தேன். என் மீது இருந்த பாசத்தில் நம்பி காத்திருந்தான். அன்று சமையலறையில் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தேன். பக்கத்து வீட்டு குழந்தையோடு அவன் விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று கேட்ட சத்தத்தால் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்த எனக்கு அந்த காட்சி அதிர்ச்சியாக இருந்தது. மூச்சு திணறலில் குழந்தை திணறிக் கொண்டிருக்க அவனின் கண்கள் பயத்தில் வெளிரி போயிருந்தது. குற்றவாளி போல நின்று கொண்டிருந்த அவனின் மேல் எனக்கு சந்தேகம். ஆத்திரத்தில் சமையல் அறையிலிருந்து கத்தியை எடுத்தேன். எல்லா ஆண்களும் இப்படித்தானா? குழந்தையையும் போதைப் பொருளாகத்தான் பார்ப்பார்களா? கோபத்தில் குழந்தை கிடந்த இடத்திற்கு வந்த நான் கண்டது குழந்தையின் எச்சில் பட்டு ஈரமான நாப்கின். குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது. நான் குளியல் அறையில் முக அலம்ப சென்றேன். திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை கட்டிலில் கிடந்த நாப்கினை எடுத்து வாயில் வைத்து விளையாடி கொண்டிருந்தது.
புது நாப்கின் தானே, விளையாடட்டும் என்று விட்டுவிட்டேன். சிறிது நேரத்தில் குழந்தை மூச்சு விட சிரமப்பட்டு இப்படி ஆகிவிட்டது. இவ்வாறு அவன் சொன்னபோது என் கையில் இருந்த கத்தி அவமானத்தில் நழுவி கீழே விழுந்தது. குழந்தையை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம். வேதியியல் பொருளின் ஒவ்வாமையால் குழந்தைக்கு இப்படி நேர்ந்து விட்டது என்று மருத்துவர் தெரிவித்தார். என் செல்லத்தை போய் ஞானாவை அனுதாபத்தோடு பார்க்க மனம் விரும்பியது. நீதிமன்றத்தில் ஞானா இனியா என்று எங்கள் 2 பெயரையும் சேர்த்து இணைத்து அழைக்க பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டேன். இன்று அவனிடம் காதலை சொல்லி ஆசையோடு கட்டியணைக்க வேண்டும் என்று மனம் முடிவு செய்தது. நீதிமன்றத்தில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி வாசிக்கத் தொடங்கினார். இந்த வழக்கை நாப்கின் என்ற பொருளுக்கு எதிராக பிரதி ஞானாவும் இனியாவும் இணைந்து தொடுத்திருந்தார்கள். புது யுகத்தில் முன்னேறிய பெண்களை பழைய காலத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியை பிரதிகள் கொண்டுள்ளனர் என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்தியதுடன் இவர்களையும் தாக்கியுள்ளனர். ஆனால் பிரதிகள் நாப்கின் பொருளால் விளையும் தீமைகளை ஆய்வு செய்து இந்த மன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். நாப்கினை தயாரிப்பதற்கு பழைய காகிதங்கள், அட்டை பெட்டி பொருட்கள், மரக்கட்டைகள் போன்ற பொருட்களுடன் பெரிய கலன்களில் நீர் மற்றும் சில வேதிப்பொருட்களை சேர்த்து கொதிக்க வைத்து கூழாக்குகிறார்கள். அந்த கூழில் பல்வேறு விதமான வேதிப்பொருட்களை கலந்து பஞ்சு போல மாற்றுகிறார்கள். பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த பஞ்சை பளிச்சிடும் வெண்மை நிறத்திற்கு மாற்ற வேதியியல் திரவங்களில் உருவான குளோரின் டை ஆக்சைடு பயன்படுத்துகிறார்கள். வெண்மையாக்கிய பஞ்சை எடுத்து அதில் உறிஞ்சும் திறன் கொண்ட பெரிதொரு வேதிப்பொருளை கலக்கின்றனர். இது உதிர திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக மாற்றிவிடும். உறிஞ்சும் வேதியியல் திறன் கொண்ட ரசாயனம் தன்னை விட 30 முதல் 60 மடங்கு திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. மேலும் உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்க மெல்லிய நாப்கின்களில் ரசாயன வேதியியல் பொருள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரசாயனங்களால் பெண்களுக்கு சினை முட்டை வளர்ச்சியின்மை, இனப்பெருக்க உறுப்பின் சமச்சீரற்ற வளர்ச்சி, சினைப்பையில் நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள், கருக்குழாயில் கட்டிகள், கருப்பை வாய் புற்றுநோய், கருமுட்டை பை ஒவ்வாமை, தோல் கருத்து போதல், அரிப்பு புற்றுநோய், குழந்தையின்மை, மார்பக புற்றுநோய், கருவளர்ச்சி சிதைவு போன்றவை ஏற்படுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே பெண்ணவளின் நலனில் அக்கறை கொண்டு இந்த மன்றம் நாப்கின் என்ற பொருளுக்கு நிலையான தடையை விதிக்கிறது. இவ்வழக்கை மேல்முறையீடு செய்ய இந்த நீதிமன்றம் அனுமதிக்க விரும்பவில்லை. தீங்கு இல்லாத புதிய நாப்கினை தயாரித்து உடனடியாக அரசாங்கம் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். நீதியரசர் தீர்ப்பை வாசிக்க ஞானா முகத்தில் பெருமிதம். எனக்கும் தான். அவனின் கையை பிடித்து கொண்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே நடந்து வந்தேன். திருமணம் செய்துவிட்டு அக்னி குண்டத்தை சுற்றி வருவது போன்ற உணர்வு. வீட்டிற்கு சென்றவுடன் காதலை சொல்லி அசத்திட வேண்டும். இனி திரை எதற்கு என நினைத்து கொண்டு ஞானாவை பார்த்து எனக்கு பூ வேண்டும் என்றேன். நீ வீட்டிற்கு போ, நான் வாங்கி கொண்டு வருகிறேன் என்றபடி கோர்த்திருந்த அவன் கையை மெதுவாக விலக்கி எடுத்துக்கொண்டு பூ விற்பனை செய்யும் கடையிருக்கும் திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். குரங்குக்கு என் மீது எவ்வளவு ஆசை! மனதிற்குள் பூரித்து போனேன். வீட்டிற்கு வந்து கதவை திறந்தால் நறுமண வாசனை வீடு முழுவதும் மனம் பரப்பி அவனை நினைவூட்டி நின்றது. காதலை அந்த நறுமணத்திடம் சொல்லி பார்த்து கொண்டேன். சிரிப்புதான் எனக்குள். காதலில் பைத்தியம் போல நடப்பது முறையோ? வீட்டு கதவை யாரோ தட்டும் ஓசை. அவன் வந்து விட்டானோ? ஆவலில் கதவை திறந்தேன். வீட்டுக்கார கிழவி கதறினாள். அத்தா, ஞானாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம். தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. எங்கே என்று அலறியபடி ஓடினேன். பூ விற்பனை செய்யும் கடை அருகாமையில் அவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான். நாப்கின் தயாரிப்பாளர்கள் கூலிப்படையை வைத்து அவனை பழி தீர்த்து கொண்டார்கள் என்பது புரிந்தது. கத்தினேன், கதறினேன். கடவுள்கள் கண்ணிழந்த பிண்டங்களாக இருந்தார்கள். அவனை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு ஐ லவ் யூடா என்று சத்தமிட்டேன். எனக்காக அவன் வாங்கிய மல்லிகை பூ சிவப்பு நிறத்துக்கு மாறியிருந்தது. அதனை கையில் தந்தபடி நம்ம மொழியில் சொல்லென்றான். அழுதபடி உன்னை காதலிக்கிறேன் என்றேன். சிரித்தான். இதுவும் மௌன புன்னகைதான். ஆனால் அது கடைசி சிரிப்பு என்று எனக்கு தெரியாமல் போனது. டே, நீ எனக்கு வேணுண்டா. நாப்கினுக்கு போட்ட சிவப்பு தடை என் வாழ்வுக்கு சிவப்பு கொடி காட்டிவிட்டதே. அவசர ஊர்தியின் சிவப்பு விளக்கோடு என் ஞானாவோடு என் காதலையும் சுமந்து கொண்டு கத்தினேன், கதறினேன். ஞானா வருவானா, வருவானா? மாலை நேரம். மெரினா கடற்கரை. கடல் அழகியின் துப்பட்டா அசைந்து இசைய, காமம் தேடிய தென்றல் குளிர்பூக்களை சுமக்க,
நறுமணத் தீண்டலில் இளமை, பூங்கவிதியாய் மனித முகங்களை தழுவி காதலை சொல்ல எவ்வித சலனமும் எட்ட அனுமதிக்காத வண்ணம் புகையை கக்கியபடி சீரிப்பாய அணியமாகி கொண்டிருந்தது இருசக்கர வாகனம். பொல்லாத இறைவன் படைப்பு தறியில் பொன்னிலை கொண்டு நெய்த அழகியாய் பின்னிருக்கையில் அமர்ந்த காதலியின் பட்டுடல். நிலவை வம்புக்கு இழுக்கும் மேகம் போல என்னிடம் வம்பு செய்து மாமன் விளையாட்டை ஆரம்பிக்க, கருங்கால் குறிஞ்சியை சூடிக்கொண்டு புனைவுக்கு செல்லும் குறிஞ்சி நில காதல் கல்வன் போல ஆனேன். இருசக்கர வாகனத்தை அதிவேகத்தில் ஓட்டி பயணிப்பது சுகம் கலந்த நிகழ்வு. துள்ளி வரும் காளையை துணிந்து முன் சென்று அடக்குவது போன்ற மரண பயம் கலந்த வீரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டாலே நட்பு வட்டத்திற்கு மகிழ்ச்சி களைகட்டத் தொடங்கிவிடும். நெரிசல் மிகுந்த பகுதியான அண்ணா சாலையில் அதிவேகத்தில் இருசக்கர வாகன போட்டி பயணம் வைப்பது எங்களின் வார மிடுக்கு. தலை அஜித்தா மாறி அசத்துவோம். அதிவேக பயணம் சில நேரங்களில் ஆபத்தாகவும் முடிந்துவிடும். நாங்கள் உச்சி மீது வானிடிந்து விழுந்தாலும் அச்சமில்லை என்ற வகையராக்கள். இந்த ஆபத்துகளை விரும்பி ஏற்றுக்கொள்வோம். டேய் கருவாப்பையா, அது நம்ம பெயர்தான். காதலி அப்படித்தான் அழைப்பாள், பாசத்தில் கூப்பிடுவா என்று தப்பு கணக்கு போடாதீங்க. விறகு அடுப்பில் பல காலமாக சமையலுக்கு பயன்பட்ட மண் சட்டியின் அடிப்பகுதி போல ஐயாவின் நிறம். அவள் அப்படி இல்லை. மலர் இதழ்களில் பொன்னை தூளாக்கி தூவியது போன்ற அழகு. அவளை பார்த்து கொண்டிருந்தால் எவனும் கவிஞனாகி விடுவான். மொக்க பையனுக்கு அழகான காதலி அமைவாள் என்பது இயற்கையின் விதி போலும். அந்த விதிதான் நமக்கும் செயல் வினையாக. என்னவள் அழகு ஓவியமாய் என் அருகில். பொறாமப்படாதீங்க, உங்களுக்கும் யாராவது காத்திருப்பாங்க. வண்டியை வேகமாக ஓட்டுறதுல நீ கெத்து தானே. என்னை வண்டியில் உட்கார வச்சு வேகமாக ஓட்டிப்போ. உன்னை கட்டி பிடித்தபடி கருவாப்பையில நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்டு கத்தணும். அந்த நிமிடமே நான் செத்து போனால் கூட கவலை இல்லை. உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதுதான் என் கடைசி சொல்லாக இருக்கும். உணர்ச்சியில் அவள் சொல்ல வண்டியை கிளப்ப எத்தனித்தேன். காதலி விரும்பி கேட்பதை முன்னறிந்து செய்பவன்தான் உண்மையான காதலன். நான் மொக்கையனாக இருந்தாலும் காதலிக்கு அப்படி கிடையாது. அலுவலகங்கள் இயங்கும் நாளாக இருந்ததால் அண்ணா சாலையில் வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டு செல்வது வில்லங்கமான செயலாகிவிடும். மெரினா கடற்கரை சாலையில் இப்படிப்பட்ட வில்லங்கங்கள் தலை காட்டுவதில்லை. காதலிப்பவர்களுக்காக கடவுள் தந்த வரம் இக்கடற்கரை. இன்று எனக்கும் வரமாகி போனது. கடற்கரை சாலையில் வேக பயணத்திற்கு அவளும் நானும் அணியமானோம். வண்டி சீறி பாய்ந்திட பின்னால் அமர்ந்திருந்தவள் நிலை தடுமாறி என் முதுகில் மோதிட, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று என் மனது துள்ளாட்டம் போட்டது. அவளின் அதிகாரப்பூர்வ பருவ அடையாளங்கள் என் முதுகின் மீது முத்தமிட்டு சுகமான தீண்டலை அறிவித்து பெண்மை இன்பமானது என ஆண்மையை சிலிர்க்க வைத்தது. இன்னொரு முறை வேண்டும் என மனம் கேட்க என்னையும் அறியாமல் கால் நிறுத்த விசையை அடிக்கடி செயல்படுத்தி என் பலவீனத்தை அவளுக்கு அறிவித்தது. டேய் கருவாப்பையா என செல்லமாக அவளின் காதை திருகிட இந்த சீண்டலை அவளும் விரும்பினாள் என்பதை தெரிவித்தது. பூரித்த மனதோடு பயணித்து கொண்டிருந்த வண்டியின் வேகம் இன்னும் அதிகமானது. அச்சத்தில் இறுக என்னை அணைத்து கொண்ட அவளின் மூச்சுப்பட்டு என் கழுத்தில் இருந்த ரோமங்கள் தாமரை இலையின் மீது விழிகளின் ஓட்டம் போன்று நீர்த்துளிகள் நளினம் பேசுவதை கற்றுக்கொண்டு காதலின் இன்பத்தை பறைசாற்றின. டேய், என்னை தவிர வேறு எந்த பொண்ணையாவது வண்டியில் ஏற்றன கொன்னுப்பிடுவேன் என அவள் கிசுகிசுக்க மனதுக்குள் அவளின் பொறாமையை ரசித்தபடி தோலை தூக்கிவிட்டு கொண்டேன். அவள் மேனியிலிருந்து வீசிய நறுமணம் மனதை கொள்ளை கொள்ள ஒரு கையில் வண்டியை ஓட்டியபடி இன்னொரு கையை வார்த்தெடுத்த பிரம்மனின் கலைமொழியாம் அவளின் தொடை மீது வைத்தேன். பெரும்பாலும் அவளை வண்டியில் அழைத்து கொண்டு போகும்போது ஒரு கையை அவளின் தொடையில் வைத்தபடி ஓட்டுவது என் வாடிக்கை. அவள் எனக்கு மட்டுமே உடைமை என்ற தன்னலம். அந்த தன்னலத்தை அவளும் ரசிப்பாள். கலங்கரை விளக்கத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது திடீரென கனரக வாகனம் ஒன்று தண்ணீர் ஏற்றி கொண்டு கிளைச்சாலையிலிருந்து கடற்கரை சாலைக்கு திரும்பிட ஒத்த கையில் வண்டியை ஓட்டி கொண்டிருந்த என்னால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. வண்டி நிலை தடுமாறிட பெரிய இழப்பை சந்திக்கப் போகிறேன் என்பதை உணர்ந்தேன். கடற்கரை பகுதியை ஒட்டிய சாலையோரம் சிறிய குட்டிச்சுவர், அதனை தாண்டி மணற்பரப்புதான். வண்டியை அந்த பக்கம் திருப்பிவிட்டால் அடிபடாமல் தப்பிவிடலாம் என்று கணக்கு போட்டு வண்டியை திருப்பினேன். ஆனால் எனது கணிப்பை மீறி வண்டி சுவரில் மோதிட நிலைகுலைந்து போனேன்.
வண்டி மோதிய வேகத்தில் பின்னால் இருந்தவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். பல தடவை எனக்கே நடந்திருக்கிறது. தூக்கி வீசப்பட்டால் பின்னிருக்கையில் இருக்கும் அவளுக்கு பலமான அடி கிடைக்கும் என்பதால் பலத்தை கொண்டு அவளை வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிட்டேன். முயற்சி வீண் போகவில்லை. அவள் போய் மணற்பரப்பில் விழுந்தாள். நானும் வண்டியும் குட்டிச்சுவரில் மோதி கீழே சாய்ந்தோம். விழுந்த வேகத்தில் வண்டியில் அடியில் சிக்கி கொண்டதால் காலில் சிராய்ப்புகள் ஏற்பட்டு எரிச்சலோடு வலிக்கத் தொடங்கியது. பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்ததாக உணர்ந்து அப்பாடா என பெருமூச்சு விட்டபடி மணற்பரப்பில் விழுந்த அவளை திரும்பி பார்த்தேன். இப்போதும் அவள் அழகாக தெரிந்தாள். இந்த ரணகலத்திலும் அவளை ரசித்தேன். காதலியை எப்போதும் ரசித்து கொண்டும் சீண்டி கொண்டும் இருக்க வேண்டும். அந்த சுகத்திற்கு இணை எதுவும் இல்லை. சுண்டல் விற்று கொண்டிருந்தவர்களும் மேலும் சிலரும் ஓடோடி வந்து என்னை தூக்க முயற்சித்தனர். கையால் அவர்களை தடுத்தபடி ஒன்றுமில்லை, நானே எழுந்து கொள்கிறேன் என்று எழுந்தேன். என்னால் எழ முடியவில்லை. கால்கள் என்னிடம் இல்லாதது போல தெரிந்திட கால்களை விழியால் தேடினேன். கால்கள் இருந்தன. அப்பாடா என பெருமூச்சு விட்ட போதுதான் அந்த துயரம் எனக்கு தெரிந்தது. என் கால்கள் உணர்வு தன்மையை இழக்கத் தொடங்கியது. சுவரில் மோதிய வேகத்தில் முதுகுத்தண்டில் அடிபட்டு நரம்பு மண்டலத்தை பாதித்து விட்டது என்பது தெரிய ஆரம்பித்தது. மணற்பரப்பில் விழுந்தவள் எழும்பி வந்து என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். என்னடா ஆச்சு கருவாப்பையா என அழுகியோடு அவள் கேட்க எனக்கும் அழுகை பீறிட்டது. யாரோ அவசர வண்டிக்கு சொல்லிவிட்டார்கள் போலும். ஒலித்து கொண்டு வண்டி வரும் ஓசை கேட்டது. கழுத்து எலும்புகள், முதுகு எலும்புகள் பலவற்றிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததால் கைகால்கள் செயல்படுவது கேள்விக்குறிதான் என மருத்துவமனை மருத்துவர்கள் அம்மாவிடம் சொல்ல, இலங்கை படையினர் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்ற இறுதி நிகழ்வின் போது தரையில் கிடந்த 5 மாத குழந்தையின் மீது அந்த இரத்த வெறி பிடித்தவர்களின் இராணுவ டாங்கி ஏறி நசுக்கியதை போன்ற மனநிலையை உணர்ந்தேன். ஐயோ என தலையில் கையை வைத்தபடி ஒரு ஓரமாய் சாய்ந்தாள் அம்மா. மருத்துவர்கள் அம்மாவை அமைதிப்படுத்த, ஏதாவது அருஞ்செயல் நடந்தால் இவரின் கைகால்கள் அசைவை காணலாம், கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க என்று சொல்லியபடி நகர்ந்தார்கள். அறையில் நின்று கொண்டிருந்த என்னவளுக்கு பித்து பிடித்தது போல ஆகிட கதறி அழுதால். மனது வெடித்த நிலையில் என் அழுகை மௌனமாக மாறிக்கொண்டிருந்தது. நாட்களோடின. உயிர் உள்ள பிணமாக வீட்டில் கிடந்தேன். அம்மா ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து அழுவாள். சில நேரம் என் தலையை அவள் மடியில் தூக்கி வைத்து கொண்டு இல்லாத கடவுளிடம் வேண்டிக் கொள்வாள். எல்லா கடவுள்களும் மௌன சாமியாராகி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். என்னை தினமும் பார்க்க வரும் அவள் அருகிலேயே இருந்து கவனிப்பாள். என்னால் இனி வாழ்க்கை தர முடியாது என்பது தெரிந்தும் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு எங்கள் வீட்டில் தவமாக கிடந்தாள். அவளை பார்க்கும் போதெல்லாம் மனதில் வலி. காதல் என்ற போர்வையில் ஒரு பெண்ணின் வாழ்வை நான் அழித்து கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். அவளிடம் பேசிவிட வேண்டும் என முடிவு செய்தேன். பழக்கம் போல வந்தவள் இன்று டே கருவாப்பையா என அழைத்தபடி என் நெற்றியில் முத்தமிட்டாள். தினமும் எனக்கு அவள் முத்தம் தராமல் இருப்பதில்லை. மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன். நீ வேலைக்கு போகலையா? இல்லடா, நீ நல்லாக்கி வர்றது வர உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். உன்னை என் உயிரை விட மேலா நேசிக்கிறேன். நீ துன்பப்படும் இந்த நேரத்தில் உன் கூட இல்லாமல் இருந்தால் எப்படி? நான் பிணம் போல ஆகிவிட்டேன். இனி எழுந்து என்னால் நடக்க முடியாது. ஏன் உன்னை அணைக்க கூட என்னால் முடியாது. வாழ்க்கை புத்தகத்திலிருந்து நான் கிழிக்கப்பட்டு விட்டேன். நீ வாழணும்மா. எங்கிருந்தாலும் உன் மனசு என் பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கும். அது போது எனக்கு. இனி நீ என்ன பார்க்க வராத. வேறு வாழ்க்கையை தேடிக்கொள் என்று சொல்லி முடிப்பதற்குள் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தபடி அவள் அழ ஆரம்பித்தாள். டே, நீ இப்படி படுத்து கிடந்தா போதும். உன்னை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை நிம்மதியாக கழிச்சிடுவேன். தயவு செய்து வேற ஏதாவது பேசு என்றாள். இதற்கு மேல் அவளிடம் பேசி பலன் இல்லை என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. நான் அமைதியாகிவிட்டேன். இரவு மடியில் படுக்க வைத்தபடி அம்மா எனக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். அம்மா மெதுவாக அழைத்தேன். கலங்கிய கண்களோடு என்னை பார்த்தாள். நான் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தானே கிடப்பேன். உன் காலத்திற்கு பிறகு என்னை யாருமா பார்ப்பாங்க? நான் அனாதையாகத்தானே கிடக்கணும். ஒரு அவசரத்துக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்களே. எதுக்குமா என்னை காப்பாற்ற பார்க்குற? நான் செத்து போனால் அவளாவது வேறு யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்வாளே. தப்பாக நினைக்காதம்மா. என்னை கருணை கொலை செய்திடுமா. நான் பாசமாக யாரை பார்த்தாலும் தன்னலமாக தான் தெரியும். உணர்ச்சி இல்லாத பிணம் போல கிடக்கிறவன் ஏதோ உதவிக்காக நம்மக்கிட்ட பாசம் காட்டுறான் அப்படின்னு தானே மற்றவங்க சொல்லுவாங்க. வேண்டாம்மா. அம்மா, அனாதையை கிடந்து சாகிறத விட உன் பிள்ளையா செத்து போறேம்மா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, உன்னை மட்டும் அனுப்பிட்டு நான் யாருக்காக வாழணும் என்று தீர்க்கமான குரலில் சொல்லியபடி எழுந்தாள்.
அம்மா நடந்து போன திசையை பார்த்து கொண்டிருந்தேன். சமையல் அறையில் ஏதோ ஒன்றை 2 பால் குவளைகளில் கலப்பது தெரிந்தது. டேய் கருவாப்பையா, டேய் கருவாப்பையா என நிமிடத்துக்கு ஒரு முறை கூப்பிடும் என்னவளின் குரலை இனி என் காதுகள் எப்போதும் கேட்காது. மண்ணுக்கு அடியில் கிடைக்கும் நிலக்கரியின் கருமை என மேனி கருத்த மேகங்கள் தென்றலை சுமைதாங்கியாய் தழுவிக்கொள்ள, குறும்புக்கார தென்றல் தழுவலின் அடுத்த கட்டத்திற்கு காய் நகர்த்த, நாணிக்கொண்ட மேகங்கள் காமத்தில் வெப்பமடைந்து மலையென ஈரம் காட்டின. மலையில் நனைந்தபடி சின்னமலை சிற்றூருக்கு செல்லும் மண் சாலையில் அழுக்கடைந்த நிலையில் ஒழுங்கற்ற மீசை தாடியோடு கிழிந்து போன உடையில் வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் போல அந்த பாலத்தில் வீற்றிருந்தான் கருப்பன் என்ற முருகன். கலைந்து கொண்டிருந்த மேகக்கூட்டங்களை மீறி முகம் காட்ட விளைந்த கதிரவன் மது குடித்து சிவந்ததைப் போல காணப்பட, அந்த அந்திவானத்து கதிரவனில் முத்தழகி முகம் தெளிவாக முருகனுக்கு தோன்றியது. வா முருகா என்று அழைப்பது போன்ற ஓசை மனதுக்குள் கேட்க, வானத்து கதிரவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். முத்தழகி வருவாள் என்ற நம்பிக்கையில். மேக ஆடையை விலக்கிட முயன்ற தென்றலின் குறும்பில் வெட்கம் கொண்ட மரங்கள் முகம் மூடி தலைகவில பூமியின் மஞ்சனை விரிப்பாக பூக்கள் மாறின. எங்கிருந்தோ தென்றலில் கலந்து வந்த காட்டு செம்பருத்தி இதழ் ஒன்று முருகன் முகத்தில் இருக்கையை தேட, விழிகளில் வடிந்த நீர் செம்பருத்தி இதழில் முத்தழகி என்ற பெயரை எழுத தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடையாளமாக திகழும் பேச்சிப்பாறை பகுதியில் அமைந்துள்ள சின்னமலை ஊர் அழகு தாயின் சீதன பொருளாய் எங்கு நோக்கினும் இயற்கையின் கவர்ச்சி படத்தின் துள்ளல் காட்சிகள். மலைச்சாரலில் நாணியோடும் நீரின் மிசையினால் நிலமகளின் முகத்தில் வியர்வை துளிகள் பரதம் கட்ட, அத்துளிகள் காதலின் கடைசி அத்தியாயத்தில் தம்மை மறந்த காதலர்களின் மேனியில் தோன்றும் காம வடுக்கலாக கவர்ச்சி ஊட்ட, பச்சை மகள் இலக்கண பரிசாய் பருவமெய்தி சின்னமலை ஊரில் சிரித்தாள். அறிவியலில் எந்த எச்சமும் எட்டாத அச்சிற்றூரில் காதல் மட்டும் எப்படி எட்டி பார்த்தது என்பதற்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை. மன்மதன் வித்தைக்காரனாக இருந்தான். அந்த வித்தையில் களவு போன முத்தழகியும் முருகனும் அந்த ஊரின் காதல் சின்னங்கள். சின்னமலை ஊரில் உள்ளவர்கள் படிப்பதற்கு பக்கத்தூரான மார்த்தாண்டத்திற்கு வர வேண்டும். மரவள்ளிக்கிழங்கு, வாழை மரங்கள் என இயற்கை கண்ணியின் மினுமினுப்புகளில் பச்சை நிலவாய் வலம் வரும் மார்த்தாண்டத்தில் பிரபலமாக இருந்த காலை சந்தை போல கிறிஸ்தவ கல்லூரியும் அறியப்படும் பெயராக இருந்தது. அக்கல்லூரியில் தாவரவியல் பிரிவில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவன் பழங்குடி வகுப்பை சேர்ந்த முருகன். பழங்குடி மரபில் மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்கியது கிடையாது. ஒதுங்க விரும்பினாலும் அவர்களை தீட்டாக நினைத்த இன்னொரு ஜாதி படிப்பின் கதவுகளை ஜாதியின் சதையில் வேலியமைத்து காவல் காத்து கொண்டிருந்தன. கிறிஸ்தவ சபை ஒன்றின் உதவியில் படிக்க ஆரம்பித்த முருகன் ஏதோ நல்வாய்ப்பாக கல்லூரி வரை வந்துவிட பலரின் கண்களை அது உறுத்தி கொண்டிருந்தது. முத்தழகி வேதியியல் பிரிவில் நிலவாய் வலம் வரும் பொன்னோவியத்தின் உண்மை பிம்பம். குளித்து முடித்து தலைகாய வேண்டும் என்பதற்காக கூந்தலை அவிழ்த்து விட்டபடி அவள் கல்லூரிக்கு நடந்து வரும்போது கூந்தலின் நீர் வெட்கத்தில் நழுவி வானத்தில் வெள்ளையடிக்கப்பட்ட மேக வண்ணம் மலைமுகட்டில் வடிவது போல அவளின் பின்புறத்தில் கவர்ச்சி கதை எழுதுவது படைத்தவனை வம்புக்கு இழுக்கும் செய்தி. இளைஞர் கூட்டம் முத்தழகியின் இடையசைவில் இலக்கணங்களை கற்றுக்கொண்டிருந்தனர். முத்தழகியை பார்ப்பதற்கென்றே அண்ணாச்சி தோசை கடையில் மாணவர்கள் தவம் கிடப்பார்கள். கல்லூரியின் அருகாமையில் ஓலை குடிசையில் ஊரக மனம் மாறாமல் அண்ணாச்சி தோசை கடை இருந்தது. அக்கடையில் தோசை மட்டும்தான் விற்பனை செய்யப்படும். சட்டை எதுவும் போடாமல் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு முறுக்கு மீசையோடு தோசை சுடும் அவரை அண்ணாச்சி என்று அழைத்ததால் அக்கடை ஜாதிய நெடியை பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தது. பெரும்பாலும் முருகன் அந்த கடையின் வெளியில்தான் இருக்க அனுமதிக்கப்படுவான். ஒரு நாளும் கடைக்குள் அவன் அனுமதிக்கப்பட்டது இல்லை. அவன் உள்ளே சென்றால் தீட்டு ஆகிவிடும் என ஜாதி சதைகள் கொக்கரித்திருந்தன. அவனுக்கு மட்டுமல்ல, அவனைப் போல தாழ்ந்த ஜாதியில் பிறந்த அனைவருக்கும் இந்த அவலம் அரங்கேறி கொண்டுதான் இருந்தது. ஜாதி முகமிட்ட அடையாளத்தின் கொடூரம் முருகனுக்கு தெரிந்திருந்ததால் அதற்காக கவலைப்பட்டதில்லை. கல்லூரியின் கவின்கலை மன்றத்தின் சார்பில் கவிதை போட்டி ஒன்று ஏற்பாடானது.
மாணவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நிர்வாகம் கிடுக்குப்பிடி போட்டது. முருகன் விருப்பமின்றி கவிதை போட்டியில் கலந்து கொண்டான். ஜாதி வெறியின் கொடுமைகளை சாடி முருகன் கவிதை ஒன்றை எழுதினான். போட்டியில் கலந்து கொண்ட முத்தழகியும் ஏறக்குரிய முருகனின் கருத்தை சார்ந்த கவிதையை படைத்திருந்தாள். ஏறக்குரிய இருவரின் கருத்துக்களும் ஒரே பாணியில் இருந்ததால் திருத்திய நடுவர்களுக்கு வியப்பு. சொற்களின் விளையாட்டுகள், கருத்து குறித்த வர்ணனை எல்லாம் ஒரே அளவீட்டில் இருவரிடமும் பயணித்திருந்தன. இருவரும் முன்னமே சேர்ந்து முடிவெடுக்க வாய்ப்பில்லை. தலைப்பு போட்டி ஆரம்பிக்கும் போதுதான் கொடுக்கப்பட்டது. இருவரின் கருத்தியலும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கின்றன என்பதை புரிந்து கொண்ட நடுவர்கள் முதல் பரிசை பகிர்ந்து கொடுக்க முடிவு செய்து மேடைக்கு அழைத்தார்கள். முருகனும் முத்தழகியும் முதலாக பார்வையை பகிர்ந்து கொள்ள வேதியியல் இங்கு வினைக்களம் காண வில்லென பாய்ந்த முருகனின் நட்புக்கான ஏக்கம் கலந்த பார்வையில் முத்தழகி கொஞ்சம் தாக்குண்டு தடுமாறித்தான் போனாள். பரிசை பெற்றுக்கொண்டு வெளியே வந்த முருகனை தேடி போய் முத்தழகி தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். இருவரும் இணைந்து முதல் பரிசு பெற்றுள்ளோம். வாங்க, அண்ணாச்சி தோசை கடையில் சிற்றுண்டி சாப்பிட்டபடி கொஞ்சம் தமிழ் சார்ந்த செய்திகளை பேசுவோம். உங்களுக்கு தமிழ் என்றால் உயிர் என்பது எனக்கு தெரியும் என்றாள். முருகன் சிரித்தபடி, தமிழ் எனக்கு மட்டுமல்ல, தமிழராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உயிர்தானே. உங்களுடன் இதுதான் எனக்கு முதல் சந்திப்பு, இன்னொரு நாள் பார்க்கலாமே என்றபடி அவள் அழைப்பை தட்டி கழித்து செல்ல முற்பட்டான். அவள் விடுவதாக இல்லை. தட்ட முடியாத சூழலில் அண்ணாச்சி தோசை கடைக்கு அவளுடன் போக ஒத்துக்கொண்டான். முருகனை கடைக்கு உள்ளே கண்ட அண்ணாச்சி கத்தத் தொடங்கினார். ஜாதி கெட்ட பயலுக்கு கடைக்குள்ள வர எவ்வளவு தைரியம்? எலை ஆண்ட பரம்பரடா நாங்க. நாய்க நீங்க எங்களுக்கு சரிசமமா உட்காருவீங்களோ? சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்திடுவேன், வெளியே போல இங்கிருந்து என்று ஜாதி வெறியை கக்கினார். முருகன் கூனி குறுகி போய் வெளியே வந்து கடையின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மாமரத்தின் அருகில் அமர்ந்தான். ஜாதியின் கோர முகத்தை கண்டு செய்வதறியாமல் தவித்த முத்தழகி முருகன் அவமானப்பட்டு விட்டானே என்ற ஆத்திரத்தில் வாங்கிய சிற்றுண்டியை கடைக்கு வெளியே எடுத்து வந்து முருகன் அமர்ந்திருந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து உண்ணத் தொடங்கினாள். செய்தி காட்டு தீயென கல்லூரிக்குள் பரவத் தொடங்கியது. நம்ம ஜாதி பொண்ணு கீழ்ச்சாதி நாய் கூட எப்படி உட்கார்ந்து சாப்பிடலாம்? அவளை பிடிச்சு இழுத்துட்டு வாங்கள, பேராசிரியர் ஒருவர் சத்தமிட மாணவர்கள் ஓடி வந்து முத்தழகியை இழுத்து கொண்டு போக முற்பட்டனர். முத்தழகி அங்கிருந்து நழுவக்கூடாது என்பதில் உறுதியாயிருந்து முருகனின் கையை பிடித்து கொண்டாள். கதை வேறு விதமாக திசை திரும்ப ஆரம்பித்தது. ஆணும் பெண்ணும் சிரித்தாலே கதை கட்டும் பெருச்சாலிகள் இவர்களை சும்மா விடுவார்களா? 2 பேத்துக்குள்ளேயும் ரொம்ப நாளாக காதல் இருந்திருக்கும்ல. நம்ம கண்ணு முன்னாலேயே அவன் கையை பிடிக்கிறாள்னா அவன் மயக்கி வச்சிருக்கான். முதல்ல அந்த நாயை அடித்து நொறுக்குங்களே. அவன் பல்ல எலும்புல சவுட்டுற சவுட்டில் எந்த கீழ்ச்சாதி நாய்களும் நம்ம பிள்ளைகளை காதல் பண்ணக்கூடாது என்று ஒருவன் கத்திக்கொண்டு கல் ஒன்றை எடுக்க மற்றவர்கள் முருகனை அடித்து துவைக்க தொடங்கினர். எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லல. கத்தி பார்த்தால் முத்தழகி. யாரும் கேட்பதாக இல்லை. இரத்த வெள்ளத்தில் முருகன் விழ கொதிக்கின்ற சுடுதண்ணியை அவன் மேல் ஊற்றி நாடாண்ட தன்னுடைய சாதிய வெறியை தனித்து கொண்டார் அண்ணாச்சி. எல்லோரையும் ஏளனமாக ஒரு முறை பார்த்தபடி முருகன் வலியோடு அங்கிருந்து நகர்ந்தான். முருகனுக்கு ஏற்பட்ட நிலை முத்தழகி மனதில் காதல் விதியை தூவின. காதல்கள் அனுதாபத்தில்தான் உயிர்ப்பு காணுகின்றன என்பது முட்டாள் ஜாதி வெறியர்கள் அறியாத ஒன்று. அதன் பின் முத்தழகி யாருக்கும் தெரியாமல் முருகனோடு காதல் மொழி பேசத் தொடங்கினாள். முருகனும் அதனை விரும்பினான். ஜாதிக்கு கொடுக்க போகும் தண்டனையாக தன் காதல் இருக்குமென எண்ணினான் முருகன். சின்னமலையில் காதல் இணையரின் பாட்டு இயற்கை தாய்க்கு நாட்டுப்பண்ணாக உருவம் கொண்டது. தனிமையில் இருவரும் கொஞ்சிடும் காதலின் சிண்டலில் மயங்கிய காமதேவதை ஆடை நெகிழ்ந்து மன்மதனுக்கு இன்னொரு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்க விரைந்தாள். முத்தழகியின் ஒவ்வொரு அசைவும் மூச்சு காற்றின் மொழிகளாக முருகனுக்கு மாறிக்கொண்டே இருக்க அவளை அதிகமாக அன்பு செய்யத் தொடங்கினான். அவளின் வருகைக்காக காத்திருக்கும் போது அவனுக்குள் ஏற்படும் மாற்றம் அதனை படம் பிடித்து காட்டியது. மக்களே என்று முத்தழகியை அழைக்க ஆரம்பித்தான். மக்களே என்ற சொல்லுக்குள் நம்பிக்கை சிரித்தது. மக்களே என்று அழைத்த மறுநிமிடம் அவன் தோள் மீது தென்றலாய் சாய்ந்து காதுகளில் முத்தமிட்டு நீ என்னவன், என்ன வேண்டும் என்பாள். அவளுக்கு தெரியும், மக்களே என்று அழைத்தால் இந்த அகிலத்தில் அவன் நம்பும் ஒரே உயிர் அவள்தான் என்பதன் வெளிப்பாடு அது என்று. மக்களே என்று அவன் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும் அவளின் விருப்பமாக இருந்தது. இவர்களின் மறைமுக காதலை நெடுநாள் மறைத்து வைக்க முடியவில்லை.
ஜாதிய எதிர்ப்புகள் தோன்றத் தொடங்கின. வீட்டில் முத்தழகி சிறை வைக்கப்பட்டால் முருகனை தீர்த்து கட்ட களம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த இரவு காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்க, மரத்திலிருந்து ஓசை எழுப்பும் பூச்சிகள் நானும் இருக்கிறேன் என சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்க, பறந்து கொண்டிருந்த மின்மினி பூச்சிகள் வழி தெரியாமல் தடுமாறி மரங்களில் மோதி தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தது. மனித உருவங்கள் 2 அந்த காட்டுப்பகுதிக்குள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக மறைந்து சென்று கொண்டிருந்தன. மக்களே என்ற மெல்லிய குரல் கேட்டு இருட்டுக்குள் சென்று கொண்டிருந்த முத்தழகி திரும்பி பார்த்து, என்ன என்றாள். என்னை ஏதாவது செய்துவிட்டாலும் நீ வாழ வேண்டும், அதுதான் என் ஆசை என்றான் முருகன். மக்களே என்று நீ அழைத்த போதே உனக்குள் புதைந்து விட்டேன். நீ இன்றி நான் இல்லை. நீ காட்டும் அன்பை யாரும் எனக்கு தர முடியாது. காதலிக்கிறேன் என்ற போதே உனக்காய் வாழ முடிவெடுத்து விட்டேன். இந்த இரவில் உன்னோடு வருகிறேன் என்றால் நீ என் மீது காட்டிய பாசம்தான். முத்தழகி சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ பறந்து வந்த கைவிளக்கு ஒன்று முருகனின் தலையில் தாக்க, நிலை குலைந்து கீழே சாய்ந்த அவனின் எதிரில் முத்தழகியின் அப்பா ஜாதி பெருச்சாளிகள் சூழ நின்று கொண்டிருந்தார். முத்தழகி பேய் அறைந்தது போல முகம் வெளிரி போனால் எல்லாம் முடிவு கணத்தை எட்டிவிட்டதாக உணர்ந்தாள். முத்தழகியை வலுக்கட்டாயமாக பந்ததில் சிலர் தூக்க, அவளின் எதிர்ப்பு பாலியல் வன்புணர்வு செய்யும் மனநோயாளியிடம் தோற்றுப்போகும் குழந்தையின் நிலைமையைப் போலானது. முத்தழகியின் அப்பா காட்டிய கண்ணசைவில் அந்த கொடூரம் அரங்கேறிய போது அந்த காட்டுப்பகுதியே கதறலின் சத்தத்தில் கண்ணீர் வடித்தது. மார்த்தாண்டம் காளை சந்தையில் ஒரு வழக்கம் நடைமுறையில் இருந்தது. 2 கட்டைக்குள் காளை மாட்டின் விரைகளை வைத்து வேகமாக நசுக்குவார்கள். நசுக்கப்படும் போது காளைகள் எதிர்ப்பு காட்டாமல் இருக்க அதன் கால்களை கயிற்றால் இறுக கட்டி வாயில் கட்டை ஒன்றை திணித்து வைப்பார்கள். விரைகள் நசுக்கப்படும் போது காளைகள் அடையும் கொடிய வேதனை ஆழ்குழாயில் விழுந்த குழந்தை அடையும் வலியை விட கொடூரமாக இருக்கும். விரைகள் நசுக்கப்படுவதால் காளையின் ஆண்மைத்தன்மை பறிக்கப்பட்டுவிடும். இதனை காயடித்தல் என்று அழைத்து கொள்வார்கள். காளைக்கு நடக்கும் அந்த கொடூரம் முருகனுக்கும் நடந்தது. அந்த காட்டுப்பகுதியே அதிரும்படி அலறி மயங்கி விழுந்தான். நாய்களுக்கு நம்ம பிள்ளைகளை கேட்குதோ, இப்படி காயடித்தால்தான் இனி எவனும் நம்ம பிள்ளைகளை காதலிக்க மாட்டான். முத்தழகியின் அப்பா கொலைகார கொடூரன் ராஜபக்சே போன்று வெறிபிடித்து கொக்கரைத்து கொண்டு திமிராக நடந்து போனார். முருகன் நிலைகுலைந்த இடத்தை சுற்றி வடிந்த ரத்தம் முருகனைப் போல இருட்டிற்குள் பரிதாபமாக உருவம் தொலைத்து கொண்டன. அதிக வலியை தாங்க முடியாத நிலையில் முருகனின் மூளைச்செல்களில் கொழுப்பு படர மனநிலை பேதலிக்க தொடங்கியது. அக்கொடூரம் நிகழ்ந்த 1 மாதத்திற்குள் முத்தழகிக்கும் வேறு ஒருவனுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்க அவளும் மனப்பூர்வமாக சம்மதித்தாள். முருகன் என்ற பெயரை அடியோடு மறந்தும் போயிருந்தாள். முத்தழகிக்கு திருமண வீட்டில் ஜாதி என்ற மலத்தை பூசிய பெருச்சாளிகள் நிறைந்திருந்தனர். விளக்கு மாற்றை கட்ட பட்டு குஞ்சமா என்பது போல ஜாதி பெருச்சாளிகளின் ஆரவாரங்களுக்கு இடையே மேலதாளங்கள் முழங்கி மாப்பிள்ளை வரவை அறிவித்து கொண்டன. அப்போது சலனம் எதுவுமின்றி திடீரென்று மணமேடை வந்த முத்தழகி எல்லோர் முன்னிலையிலும் தான் கொண்டு வந்த குடுவை ஒன்றை வைத்தாள். என்னது இது என்று புரியாமல் எல்லோரும் குடுவியை பார்த்து கொண்டார்கள். கருப்பையை அறுத்து இதற்குள் வைத்துள்ளேன். ஊர் மருத்துவச்சியிடம் நான் நேற்றே பேசி அறுத்து எடுத்து விட்டேன். முருகனின் பிள்ளையை தாங்காத இந்த கற்பப்பை ஜாதி வெறியனின் வாரிசை தாங்க வேண்டாம். முருகனுக்கு நீங்கள் செய்த கொடூரத்தை இப்போது எனக்கு நானே செய்து கொண்டேன். இப்போது நான் கற்பப்பை இல்லாதவள் என்பதை ஊருக்கு சொல்லத்தான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். இனி யாரும் என்னை மனம் செய்ய விரும்ப மாட்டார்கள். நான் என்றுமே முருகனின் மக்களேதான். அதை ஜாதி வெறி பிடித்த எந்த நாயாலும் மாற்ற முடியாது என்று ஆத்திரத்துடன் சொல்லியபடி மணமேடையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தாள். செருப்படிப்பட்டவர்களாக ஜாதி பெருச்சாளிகள் அவள் போன திசையை வெட்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இப்போதும் அவள் காத்து கொண்டுதான் இருக்கிறாள். மனநிலை தெளிவாகி அவளின் முருகன் மக்களே என்று மீண்டும் தன்னை அழைப்பான் என்ற நம்பிக்கை.